ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இன்னைக்கு தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க மூவிக்குள்ளே போயிடலாம். மூவியோட ஸ்டார்டிங்னே நம்ம ஹீரோயின் கை நிறைய பணத்தை வச்சுட்டு எனக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு, 2 வருஷமாக நான் ரொம்ப ஜாலியாக இருக்கேன்னு நம்ம ஹீரோவை தான் பார்க்க போகிறா. அங்கே ஹீரோ ரொம்ப சோகமாக இருக்கான். இதை பார்த்துட்டு அச்சச்சோ, என்னோட புருஷன் ஏன் இவ்வளோ டல்லாக இருக்கான், ஒருவேளை அவனுக்கும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் பிரேக்கப் ஆயிட்டா, சரி என்னன்னு கேட்டுருவோம், ஏன்னா அவர் தான் நம்மளுக்கு நிறைய காசு கொடுக்குறாங்கன்னு பக்கத்தில் போய் ஹஸ்பண்ட் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க ஹீரோ ஃபோனை காமிக்கிறான். இந்த பாத்தியா, இந்த ஃபோனில் என்னெல்லாம் இருக்குன்னு காமிக்க ஹீரோயினுக்கு ஷாக் ஆயிடுது. ஐயோ, இது நம்ம ஃபோன் ஆச்சே, போச்சு போச்சு, என்னோட ஹஸ்பண்ட் என்னத்தெல்லாம் பார்த்தோன்னோ தெரிலேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்க ஹீரோ கேட்குறான், ஆமாம் நீ என்ன தப்புலாம் பண்ணியிருக்க, நீ சொன்னாதானே தெரியும்னு கேட்க ஹீரோயின் மனசுக்குள்ளே நான் 1000 தப்பு பண்ணியிருக்கேன், என்னத்தை கேட்குறானே தெரிலேன்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ளாஷ்பேக் எல்லாமே நினச்சி பார்க்குறா. நம்ம ஹீரோயின் டெய்லி ஒரு பொண்ணுக்கு மெசேஜ் அனுப்பிட்டே இருப்பா. அதாவது அவள் வந்து ஆன்லைனில் டான்ஸ் ஆடுவா, பேசுவா, அந்த மாதிரி ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். அவளுக்கு மெசேஜ் அனுப்பியிருப்பா. இன்னொரு நாள் நம்ம ஹீரோ வெளிநாட்டுல இருந்து ஒரு விலை உயர்ந்த கிளாஸ் வாங்கி வச்சிருப்பான். அதை ஹீரோயின் தெரியாதனமா கீழே போட்டு உடைச்சிருவா. ஒருவேளை அதை சொல்றானோ, அப்படி இல்லைன்னா இன்னொரு விஷயத்த நினைச்சு பார்க்கறான். அதாவது ஹீரோயின் ஒரு வீடு வாங்கணும்னு அவ கல்யாணத்துக்கு ஒரு ரிங் போட்டிருப்பால, அதையே வித்து தான் அந்த ஃப்ளாட்டை வாங்கியிருப்பா. இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இவ என்னத்தை பத்தி கேட்குறான்னு தெரியலையே, சரி நம்ம ஹஸ்பண்ட் கிட்டே கேட்போம். ஹஸ்பண்ட் நீங்க என்ன சொல்றீங்க, நான் ரொம்ப நல்ல பொண்ணு, இங்கே பாருங்க என்னோட ஃபோன் ஸ்க்ரீன்லேயே உங்கள் ஃபோட்டோ தான் வச்சுருக்கேன், இதை பார்த்தா கூட உங்களுக்கு நம்பிக்கை வரலையான்னு கேட்க உடனே ஹீரோ நம்பிக்கை தானே, இதோ ஃபோன் பார்க்குறேன்னு அடுத்த மெசேஜ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கான். அங்கே தான் ஒரு பையன், டார்லிங் பார்த்தியா என்னோட ஆப்ஸு மசில்ஸ் எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்கேன், உனக்கு பிடிச்சிருக்கான்னு அந்த ஃபோட்டோ அனுப்பியிருப்பான். ஹீரோ அந்த ஃபோட்டோ டச் பண்ணிவிட்டு இது என்ன கூத்து, ஆப்ஸ் எல்லாத்தையுமே பார்ப்பியா, இந்த மாதிரி தான் வேலை பார்க்குறியா, நான் வீட்டில் இல்லாத நேரம்னு சொல்ல ஹீரோயின் அது ஒன்றும் இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் தப்புன்னு சொல்லிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் மறுபடியும் ஹீரோ அந்த ஃபோனில் எல்லாத்தையுமே பார்ப்பான். அதில் ஹீரோயின் தப்பான படம் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருப்பா போல இருக்கு. ஹீரோ அப்படி பார்த்துட்டு என்னம்மா இது, நான் இல்லாத போது அந்த மாதிரி படம் கூடயா பார்ப்பேன்னு கேட்க ஹீரோயின் அது ஒன்றும் இல்லை, சும்மா போர் அடிக்குதுன்னு. சரி சரி, நீங்கள் என்ன ரொம்ப நல்லவங்களா, உங்கள் ஃபோனை காமிங்க பார்ப்போன்னு கேட்க ஹீரோ கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த ஃபோன் எடுத்து கொடுத்துட்றான். ஹீரோயினும் எல்லாத்தையுமே பார்த்துட்டே இருக்கா. பார்த்தா எல்லாமே பிஸ்னஸ் மெசேஜாக மட்டும்தான் இருக்கும். கடைசியில் ஒரு பொண்ணு தான் மெசேஜ் அனுப்பியிருப்பா. அதாவது நம்ம ஹீரோவோட அடாப்டர் சிஸ்டர், தத்தெடுத்து வளர்த்த தங்கச்சி தான். இப்போ அந்த மெசேஜை பார்த்துட்டு மாட்டினாண்டா என்னோட பம்பரா கட்ட மண்டையான்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறா. அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் கிராமத்துலேருந்து சிட்டிக்கு வந்திருப்பா. ஒரு பெரிய காலேஜில் படிச்சுட்டு இருக்கா. ஆனால் ரொம்ப ஏழை தான் போல இருக்கு. அப்போ தான் அங்கே ஒரு அக்கா கிட்ட போய் அக்கா எனக்கு சேஞ்ச் கிடைக்குமா அப்படின்னு கேட்க அந்த அக்காவும் சேஞ்சு கொடுத்துட்டு ஏமா இன்னும் கொஞ்சம் சில்லறை மட்டும் தர வேண்டியிருக்கு, பேசாமல் அதுக்கு பதிலாக பன் தரவா இல்லைன்னு சில்லறையாக தந்துடவான்னு கேட்க ஹீரோயின் யோசிச்சுட்டு அந்த சில்லறையை வச்சு தான் நாளைக்கு நான் பண்ணை வாங்கணும், அக்கா ப்ளீஸ்க்கா அந்த சில்லறையை தந்துருங்கன்னு சொல்ல அந்த அக்காவும் சரியான லப்பி பொண்ணா இருப்பா போல இருக்குன்னு சொல்லிட்டு சில்லறையை கொடுத்துட்றாங்க. ஹீரோயின் அதை வாங்கிட்டு ரொம்ப ஜாலியாக போகும்போது தான் அங்கே ஹீரோவும் அவனோட தத்தெடுத்த தங்கச்சியும் பேசிட்டு இருக்காங்க. சண்டை போட்ட மாதிரி இருக்கு. ஹீரோயின் ஒளிஞ்சிருந்து பார்க்குறா. இவங்க பணக்கார வீட்டு பசங்க தானே. ஐயோ ஆமால, இவங்க ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். இந்த பொண்ணுக்கும் இந்த பையனுக்கும் தான் கல்யாணம் ஆக போகுதுன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் இந்த பொண்ணுக்கு வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு ஆசை. அதை வச்சு தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க போல இருக்கு. பார்க்க ஜாலியாக இருக்குன்னு ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டே இருக்கா. அதுக்கப்புறம் இங்கே ஹீரோ கேட்பான், இங்கே பாரு இது பண்ணி தான் ஆகணுமான்னு கேட்க அந்த பொண்ணும் ஆமாண்ணா இது என்னோட வாழ்க்கை, இதெல்லாம் என்னால் விட்டுட்டு வர முடியாது, ப்ளீஸ் நான் என்னை விடு விடுன்னு கெஞ்சிட்டே இருப்பா. இதெல்லாம் பார்த்த ஹீரோயின் நம்மளுக்கு எதுக்கு வீண் வம்பு, நம்ம அப்படியே நடந்து போயிடலான்னு அங்கே ரோட்டில் நடந்து போயிட்டு இருப்பா. ஹீரோ இதை அப்படி பார்த்துருவான். பார்த்தோன்னே ஒரு லுக்கு விடுவான் பாருங்களேன். ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட இவ தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், நான் இவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஷாக்கு. என்னது நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறீங்களான்னு பார்த்துட்டே இருக்கா. ஹீரோ பக்கத்தில் போய் உனக்கு 2 கோடி ரூபாய் தரேன், அது மட்டும் இல்லாமல் நீ கேட்டது எல்லாமே செய்கிறேன்னு சொல்ல ஹீரோயின் டபுள் ஓகே, நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன், கண்ணால் லட்டு தின்ன ஆசையாக மாதிரி எல்லாத்துக்குமே ஓகே சொல்லிட்டே இருக்கா. இதெல்லாம் பார்க்கும்போது தங்கச்சிக்கு கடுப்பாக இருக்கு. அண்ணா என்ன பண்ணிட்டு இருக்க, என் மேலே இருக்க கோவத்தில் இந்த மாதிரி முடிவு எடுக்காதன்னு சொல்ல ஹீரோ வந்து அப்படிதான், நான் இவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு பக்கத்தில் போய் நான் உனக்கு கிஸ் பண்ணட்டா, இதெல்லாம் ஒரு நடிப்பு தான், உனக்கு வேண்டானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிளம்ப போறான். உடனே ஹீரோயின் இல்லை இல்லை நீங்கள் கிஸ் பண்ணுங்கன்னு சொல்லிடுறா. ஹீரோ அப்படியே பக்கத்தில் போய் கண்ணை மூடிட்டு கிஸ் கொடுக்காம பாருங்களேன். அந்த தங்கச்சிக்கு பிடிக்கவே இல்லை. அண்ணா என்ன பண்ணிட்டு இருக்க, தள்ளிப்போ தள்ளிப்போன்னு கத்திட்டே இருக்க. ஹீரோ எதையுமே கேட்குற மாதிரி இல்லை. அட போடி, நம்ம வேலை தான் முக்கியம்னு கிஸ் பண்ணிட்டே இருக்கான். ஒரு வழியை நம்ம ஹீரோயினோட உதட்டையே கடிச்சிட்டான் போல இருக்கு. ஹீரோயின் புலம்புறா.
என்னடா இவன் என்ன சும்மா தானே கிஸ் பண்றேன்னு சொன்னா, ஆனா உண்மையாவே கிஸ் பண்ணிட்டான்னு ஷாக் ஆகி பார்த்துட்டே இருக்க. அதுக்கப்புறம் ஹீரோ தங்கச்சிகிட்ட உன்னோட வேலைய பாரு, நானும் இவளும் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு கைய புடிச்சு கூப்ட்டு போகும்போது ஒரு ஸ்மைல் பண்ணுவான் பாருங்க, ரொம்பவே கியூட்டா இருக்கும். அப்புறம் காருக்குள்ள போனதுக்கப்புறம் ஹீரோயின் தயங்கி தயங்கி அந்த 2,00,00,000 தந்தா நல்லா இருக்கும்னு சொல்ல, ஹீரோ எதையுமே பேசாம அமைதியா இருக்கா. ஹீரோயின் ஐயையோ! இவ்வளோ நேரம் சும்மா தான் நடிச்சாங்க போல இருக்கு. சரி நம்மளே இறங்கிடலாம் நான் போறேன்னு சொல்லிட்டு கிளம்பும்போது ஹீரோ சொல்லுவான், அம்மா இப்பவுமே கல்யாணம் பண்ணிக்கலாமா, வா வா, நம்ம ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு கையை பிடிச்சி கூப்பிட்டு போயிடுறான். இவங்களுக்கு அப்படியே கல்யாணமும் ஆயிட்டு 2 பேருமே பார்த்துட்டே வராங்க. நம்ம ஹீரோட கண்ணு முழுக்க அந்த ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருப்பாங்கள்ல சர்டிஃபிகேட், அதே பார்த்து சிரிச்சிட்டே இருக்கான். ஹீரோயின் வந்து இப்போ மட்டும் 2 கோடி ரூபான்னு கேட்பா, ஹீரோ போட்டு விட்டுருவான். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஓகே நான் கிளம்புறேன்னு போகும்போது, ஒரு நிமிஷம் நின்று, இன்னுமே வெட்டிங் ரிங் எதுவுமே போடலை, இந்த ரிங்கு உனக்கு தான் சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆகுது. என்னது ரிங்கா? இது பார்க்கவே ரொம்ப விலை கூடயா இருக்கும் போல இருக்கு. அந்த ரிங்ல ஜே ஜேன்னு எழுதியிருக்கும். அந்த ரிங்கை பார்த்துட்டு, ஓ இந்த ரிங்கு தங்கச்சிக்காக வாங்கினது போல இருக்கு. இப்பதான் கல்யாணம் நடக்காது தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்கிட்ட கொடுத்துட்டான். பரவாயில்ல, இதை வித்து நிறைய காசாக்கியிருக்கலாம்னு யோசிச்சுட்டு இருப்பா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு ராஜ மரியாதை கொடுப்பாங்க. வேலை செய்கிற அக்கா எல்லாருமே, மேடம் இந்த ட்ரெஸ்ஸை போடுங்க அந்த ட்ரெஸ்ஸை போடுங்கன்னு ரொம்பவே நல்லா பார்த்துப்பாங்க. ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷமா இருப்பா. அதுக்கப்புறம் ஹீரோயின் சொல்லுவா, நான் இந்த வீட்டுக்கு வந்து 2 வருஷம் ஆச்சு. என்னோட புருஷன் நைட்டு மட்டும் தான் வருவான். அதுவும் மாசத்துக்கு ஒரு நாள் தான் வீட்டுக்கு வருவான். நான் ரொம்ப ஜாலியா இருப்பேன். இந்த மாடல்ஸ் பசங்களாம் இருப்பாங்கல்ல, ரொம்ப அழகா இருப்பாங்கல்ல, அந்த பசங்க கூடலாம் ஃபோன்ல பேசிட்டே இருப்பேன். என்னோட வாழ்க்கையை ஜாலியா வாழ்றேன். என்னோட புருஷனும் வீட்டுக்கு வர்றது கிடையாது. எனக்கு கையில பணம் வந்துட்டே இருக்கும். என் புருஷன் மாசம் மாசம் போட்டுருவான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டே இருப்பா. ஆனா ஹீரோயின் நைட்டு நைட்டு தூங்கும்போது நம்ம ஹீரோ அங்க வந்து பார்த்துருப்பா. பார்த்துட்டு இந்த போர்வை ஏதாட்டு விலகி இருந்தா அது போத்தி விடுறது, அப்படியே ரசிச்சு பார்த்துட்டு இருக்குது. அப்படி பார்த்துட்டு நேரா அவனோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவான். நைட்டு முழுக்க வேலையே பார்த்துட்டே இருப்பா. ஹீரோயினுக்கு இதெல்லாம் தெரியாது போல இருக்கு. இப்போ இந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு, என்னடா இந்த மனுஷன் ஒன்றுமே ஃபோனில் வைக்கல, சரி ஏதாட்டு கண்டுபிடிக்கலான்னு மெசேஜ் எல்லாத்தையுமே பார்த்துட்டே இருப்பான். அங்கே தான் இந்த தங்கச்சியோட மெசேஜ் வந்திருக்கும். அண்ணா நான் ஊர்லேருந்து திரும்பி வந்துட்டேன், என்னை வந்து பிக்கப் பண்ண கூட வரமாட்டியான்னு கேட்க, ஹீரோயின் இதுதான் நல்ல சான்ஸ், இவனை போட்டு தள்ளிடலான்னு, இங்கே பார்த்தீங்களா உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் மெசேஜ் அனுப்பியிருக்கா, போங்க போங்க கூப்பிட்டு வாங்கன்னு அந்த ஃபோனை வாங்கிட்டு அனுப்பிடுவா. அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன பண்ணுவான்னா, ச்சே, எங்க 2 பேரோட கல்யாணம் ஒரு அக்ரிமெண்ட் கல்யாணம் மாதிரி தானே. இப்போ அவரோட கேர்ள் ஃப்ரெண்டும் வெளிநாட்டுல இருந்து திரும்பி வந்துட்டா. இனிமே அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. இனிமே நான் இங்க இருந்து என்ன பண்ண போறேன்? சரி, இந்த ஒரு நாள் மட்டும் தான் நான் இங்க இருக்க போறேன், ஜாலியா இருக்கலான்னு அங்க உட்காந்து சரக்கு எல்லாத்தையுமே அடிக்க ஆரம்பிச்சிருவா. அதுக்கப்புறம் ஹீரோவோட தங்கச்சிக்கிட்ட இருந்து ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வரும். என்ன மெசேஜ்னா, அண்ணி நான் ஊர்ல இருந்து வந்துட்டேன், இனிமே உங்களை சும்மா விட மாட்டேன்னு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். ஹீரோயின் அதை பார்த்துட்டு நீயும் அவனும் சந்தோஷமா இருங்கம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு மெசேஜ் அனுப்பியிருப்பா. இதை பார்த்து அந்த தங்கச்சிக்கு குழப்பமா இருக்கும். அண்ணி நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு மெசேஜ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணியிருப்பா. ஹீரோயின் கண்டுக்கிடாம அது பாட்டுக்கு சரக்கு அடிச்சிட்டு ஒரு மாடல் பையன் இருப்பான். இந்த பையன் ரொம்பவே அழகா இருப்பான். ஹீரோயினுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். டெய்லி ஆன்லைன்ல இவன்கிட்ட பேசுறது, பாட்டு பாட சொல்றது, இதே வேலையாவே வச்சிருப்பாளா. இப்போ ஹீரோயின் அந்த பையனுக்கு கால் பண்ணி உன்னை பார்க்கணும் போல இருக்கு, வீட்டுக்கு வரியா, இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வா வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு போதையிலே கத்திட்டே இருப்பா. அப்போதான் நம்ம ஹீரோவோட சத்தம் கேட்கும். என்னது மாடலா, அப்ப நீ இந்த வேலைலாம் பார்க்குறியான்னு அவன் கத்த. ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆயிரும். அச்சச்சோ ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணிட்டேனான்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுவா. அதே சமயம் இங்கே வெளியே தான் நம்ம ஹீரோ நிற்பான். அதாவது வீட்டு வாசல்லே தான் அங்கே தங்கச்சியும் நிற்பா. இப்போ தங்கச்சி ஹீரோ கிட்ட, அண்ணா இங்கே பார்த்தீங்களா, அண்ணி சரியே இல்லை, ஏதோ ஒரு பையனை வேற வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க, அவளை டைவர்ஸ் பண்ணிடுன்னு சொல்ல, ஹீரோ இங்கே பாரு, அன்னிக்கு மரியாதை கொடுத்து பேசு, அவன் பின்னாடி இப்படிலாம் பேசினா உன்னை சும்மா விட மாட்டேன், தாத்தா உன்னை வந்து கூப்பிட்டு சொன்னாங்க, கூப்பிட்டுட்டேன், வா உள்ளக்கு போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். இங்கே ஹீரோயின் நல்லா சரக்கு அடிச்சுட்டு மறுபடியும் அந்த மாடல் பையனுக்கு வீடியோ கால் போடுறான். போட்டுட்டு நீ எனக்காக ஒரு பாட்டு பாட முடியுமா, எனக்கு பிடிச்ச பாட்டுன்னு ஒரு பாட்டு கேட்குறா. அந்த பையனும் கேட்குறான், இந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமான்னு ஹீரோயின் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறா. அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் தனியாகவே இருப்பா. அவளுக்கு யாருமே இல்லை போல இருக்கு. எப்போ பார்த்தாலும் ஒரு ப்ரெட்டை சாப்பிட்டுட்டு இந்த நியூ இயர்லாம் வரும்ல, நியூ இயர் அன்னைக்கு ஹீரோயின் அந்த பாட்டை போட்டு விட்டுட்டு கடவுள்கிட்ட வேண்டுவா, கடவுளே என்னோட வாழ்க்கையை நல்ல ஜாலியாக மாற்று ப்ளீஸ்னு கெஞ்சிருப்பா. அடுத்த வருஷம் தான் நம்ம ஹீரோவை பார்த்துருப்பா, கல்யாணமும் பண்ணியிருப்பா. அதனால ஹீரோயினுக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்குமா. அதனால அந்த மாடல் பையன்கிட்ட நீ பாட்டு பாடுன்னு சொல்ல அந்த பையனும் பாட ஆரம்பிச்சிருவான். 2 பேருமே அப்படியே பார்த்துக்கிட்டே டான்ஸ் ஆடுவாங்க.
கரெக்டாக ஹீரோ வந்துடுறான். அந்த வீடியோ எல்லாமே ஆன்லைனில் போயிட்டே இருக்குல்ல, அதை பார்த்துட்டு அடிப்பாவி நான் இல்லாத நேரம் இந்த வேலையெல்லாம் பார்க்குறியான்னு வீடியோ காலை கட் பண்ணிட்டு நேராக ஹீரோயின் கிட்ட வா போகலாம் பெட்ரூம்க்கு சொல்லிட்டு கூப்பிட்டு போக போகிறான். ஹீரோயின் தான் நல்ல போதையில் இருக்கால, அப்படியே கட்டி பிடிச்சிட்டு ஹஸ்பண்ட் நீ இல்லைன்னா நான் என்ன பண்ணியிருப்பேனே தெரியாது. நான் செஞ்ச ஒரு நல்ல விஷயம்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணது மட்டும்தான் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல இன்னும் உண்மையான்னு கேட்குறான். ஆமான்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு கிஸ் பண்ணவான்னு பக்கத்தில் போய் கிஸ் பண்ண போறா. இதெல்லாம் பார்த்துட்டு தங்கச்சி ஐயோ இப்படியா கிஸ் பண்ணுவாங்கன்னு அப்படியே பார்த்துட்டே இருக்க ஹீரோ கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு அந்த தங்கச்சி கிட்ட இன்னும் என்ன இங்கே வேலை போ போ கெஸ்ட் ரூமில் போய் தூங்குன்னு ஹீரோயினை அழகா தூக்கிட்டு பெட்ரூம்ல போய் படுக்க வைக்கிறான். ஹீரோயின் விடாம அப்படி ஹீரோ கட்டி பிடிச்சிட்டு என்னை விட்டு போகாத எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நீ இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பனே தெரியாதுன்னு சொல்ல உடனே ஹீரோ தலையெல்லாம் கோரி விட்டுட்டு என்னை மன்னிச்சிடு, 2 வருஷமா நான் உன் கூட இல்லை, இனிமே உன் கூடயே இருந்து உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்ல ஹீரோயின் மனசுக்குள்ள நீ வீட்லயே இருந்தா எனக்கு எப்படி காசு கிடைக்கும், நீ சம்பாதிச்சாதானே எனக்கு காசு கிடைக்கும்னு நினைச்சுக்கிறா. ஆனா வெளியே சொல்ல மாட்டேங்கிறா. அப்புறம் ஹீரோயின் எந்திரிச்சு நின்றுறா. யாராட்டும் உன்கிட்ட சொல்லியிருக்காங்களா உன்னோட லிப்ஸை பார்த்தா கடிக்கணும்னு தோணுது, அப்படி முத்தம் கொடுக்கணும்னு தோணுதுன்னு? எனக்கு அப்படிதான் தோணுது, நான் கிஸ் கொடுக்கவான்னு பக்கத்துல போய் கிஸ் கொடுக்க போயிடுவா. கரெக்டா சிவபூஜையில கரடி பூந்த மாதிரி இந்த தங்கச்சிக்காரி வந்து என்ன பண்ணிட்டு இருக்க, அந்த பொண்ணெல்லாம் ரொம்ப மோசமான பொண்ணுனா நீ இங்கே வந்துடுன்னு சொல்ல ஹீரோ இப்போ உன்னோட ரூமுக்கு போறியா இல்லையா போய் தொலைன்னு சொல்ல ஹீரோயின்னு உட்காந்துட்டு ஆமா ஆமா போய் தொலை உனக்கு என்ன இங்கே வேலைன்னு திட்டி விட்டுடுறா. தங்கச்சிக்கு கடுப்பாயிட்டு அங்கிருந்து போயிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோ சும்மா விடுவானா? ஹீரோயினை பெட்ல தள்ளிட்டு சரி இவ்வளோ நேரம் நடந்த விஷயத்த மறுபடியும் செய்யலாமான்னு பக்கத்துல போய் உண்மையை சொல்லு உனக்கு என்ன ரொம்ப பிடிக்குமான்னு கேட்க ஆமா அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ கிஸ் கொடுக்கலான்னு வரும்போது ஹீரோயின் ஒருவேளை இது கனவா இருக்குமோ, அதான் ஒண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டேன்னா எதுக்கு என் கிட்ட வரேன்னு பிடிச்சி தள்ளி விட்டுருவா. மறுபடியும் ஹீரோ பக்கத்துல போவான். ஹீரோயினுக்கு அந்த போதை தலைக்கு ஏறிடும். அவனோட மசில்ஸ் ஆப்ஸ் எல்லாத்தையுமே நசுக்கி பார்த்துட்டு ஐ ரொம்ப அழகா இருக்கு கியூட்டா இருக்குன்னு அப்படியே அமுக்கிட்டே இருப்பா. ஹீரோக்கு ஒரு மாதிரி ஷையா இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஹீரோயின் கண் முழிச்சு பாக்குறா. யாரை அமுக்கிட்டு இருக்கா தெரியுமா? எல்லாமே இந்த தங்கச்சியோட உடம்பு போட்டு அமுக்கிட்டு இருக்கா. ஹீரோயினும் நினைச்சு பாக்குறா என்னடா ரொம்ப சாஃப்டா இருக்குன்னு முழிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது தங்கச்சி பிடிச்சி தள்ளி விட்டுறா. தங்கச்சி சொல்றா இனிமே என்னோட அண்ணன் கிட்ட வராத எனக்கு கோவம் ஆயிரும்னு சொல்ல ஹீரோயின் கத்துறா. ச்சே காலையில டென்ஷன் ஆகாதானே, இப்ப என்ன உன்னோட பாய் ஃப்ரெண்ட் தான் வந்துட்டான்ல போய் கட்டி பிடிச்சி அவனை கரெக்ட் பண்ண வேண்டியதை பாரு, எப்ப பார்த்தாலும் என்கிட்ட வந்து சண்டை போடாது சரியா, போடி காலையில மைண்ட் அப்செட் ஆகாதுன்னு ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணுவா போல இருக்கு. அந்த ஃபோன் எடுத்து என்னடி சொல்லுடின்னு கேட்க அவளும் கூப்பிடுவா. ஏய் நம்ம காலேஜில் படித்த பசங்க எல்லாருமே ஒரு ரீயூனியனுக்கு கூப்பிட்டுருக்காங்க நீயும் வாயேன்னு சொல்ல ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு இத்தனை வருஷமா நான் ரீயூனியனுக்கு போனதே கிடையாது. எதுக்காகனா நம்ம ஹீரோவை கல்யாணம் பண்ணியிருக்கால அது ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே, யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு எந்த ஃபங்க்ஷனுக்குமே போயிருக்க மாட்டா. இப்போ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு எப்படினாலும் ஹீரோ அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறான், நான் எதுக்கு இப்போ போகாமல் இருக்கணும், நான் கண்டிப்பாக எல்லாருமே போய் பார்க்க போகிறேன்னு அங்கே அழகாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு போய் நிற்பா. அங்கே தான் அந்த காலேஜில் படித்த ஒரு பொண்ணு வரா. இவளோட பேர் லீசா. லீசா ரொம்ப திமிரு பிடிச்ச பொண்ணு போல இருக்கு. ஹீரோயினை பார்த்து என்னடி காலேஜ் படிக்கும் போது தான் நீ ரொம்ப சிக்கனமாக இருப்ப, இப்போ மட்டும் பணக்காரி ஆயிட்டியான்னு கேட்க அங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்க ஆரம்பிப்பாங்க. ஆமாம் ஆமாம் நீ அப்போவுமே நல்லா படிக்கிற பொண்ணு, இப்போ நல்ல பெரிய பணக்காரியாக தானே ஆயிருப்ப, நல்ல வேலையில் தானே இருப்ப, என்ன வேலை செய்கிறேன்னு கேட்க ஹீரோயின் நான் ஒரு வேலையுமே செய்யலை, நான் வெட்டியாக தான் இருக்கேன்னு சொல்லிடுறா. லீசாக்கு சிரிப்பு வந்துடுது. இனிமே நீ அப்படி தான் இருக்கியா, நான் ஒரு ஹஸ்பண்டை கல்யாணம் பண்ணியிருக்கேன், என்னோட புருஷன் ரொம்ப பெரிய பணக்காரன் தெரியுமா, இங்கே பாத்தியா, இந்த சரக்கே அவர் தான் வாங்கி தந்தாருன்னு சொல்ல ஹீரோயின் அந்த சரக்கு தான் நேற்று நைட்டே குடிச்சிருப்பா போல இருக்கு. அதை பார்த்துட்டு என்னது இது விலை உயர்ந்த சரக்கா, இது போலி நல்லா நெட்டில் அடிச்சு பாருன்னு அதில் உள்ள எவிடன்ஸ் எல்லாத்தையுமே காமிக்கிறா. இதை பார்த்தோன்னே லீசாக்கு அசிங்கமாக போச்சு. அதுக்கப்புறம் தான் லீசா எப்படியாட்டும் மானத்தை காப்பாற்றணும்னு ஹீரோயின் கிட்ட போய் உனக்கு லீயை தெரியுமா, லீ வந்து எனக்கு ரூட்டு விட்டுட்டு இருக்கான் தெரியுமா, எப்போ பார்த்தாலும் எனக்கு மெசேஜ் பண்ணிகிட்டே இருப்பான், நைட் ஆனாலே எனக்கு மெசேஜ் வந்துட்டே இருக்கும், நான் வந்து உன்னை கட்டி பிடிச்சிக்குவா முத்தம் கொடுத்துக்குவான்னு அவ்வளோ மெசேஜ் வரும்னு சொல்ல ஹீரோயின் யோசிச்சு பார்க்குறா. என்னது லீனா என்னோட ஹஸ்பண்ட் ஆச்சேன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறா. ஹீரோயின் போர் அடிக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுவான்னா நிறைய அழகான பொண்ணுங்கள்லாம் யூடியூப்ல நிறைய இடத்துல வந்து டான்ஸ் ஆடுவாங்கல்ல அவங்களுக்குலாம் மெசேஜ் மேலே மெசேஜாக போட்டுட்டே இருப்பா. நீ
சிஸ்டர் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, கியூட்டா இருக்கீங்க. உங்கள கட்டி பிடிக்கணும் போல ஆசையா இருக்கு. முத்தம் குடுத்துக்கவான்னு, இவ தான் எல்லா மெசேஜுமே பண்ணியிருப்பா. எதுக்காகன்னா, அந்த பொண்ணு வந்து டான்ஸ் ஆடுவா. ஆனா, அவளோட முகம் எல்லாமே வேற மாரி தெரியும். எல்லாமே ஃபில்டர் போல இருக்கு. இப்ப ஹீரோயின் நெனச்சு பார்த்துட்டு, "எது அந்த மொகரக்கட்டையா இவ? எல்லாமே ஃபில்டர் போல இருக்கு. நானும் நம்பி அழகான பொண்ணுன்னு மெசேஜுக்கு மேல மெசேஜா பண்ணிட்டேனே! இவளுக்கு தானான்னு" சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கா. அதாவது இவளோட ஹஸ்பண்டோட அக்கவுண்ட்ல தான் எல்லாமே பண்ணியிருப்பா. அதனால தான் இந்த லீசா பொண்ணு ஹீரோ நம்மள தான் காதலிக்கிறான்னு ரொம்ப பெருமையா பேசிட்டே இருக்கு. ஹீரோயினுக்கு தான் எல்லாமே தெரியுது. ஆமா, ஆமா. அது என்னோட ஹஸ்பண்ட். நீ ஏதோ சொல்லிட்டு இருக்க. சொல்லு, சொல்லு. நானும் ரசிச்சு பார்த்துட்டு இருக்கேன்னு பார்த்துட்டே இருக்கா. அங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்குறாங்க. ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்க ஹீரோயினும், ஆமா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே ஷாக்கு. கல்யாணம் ஆயிடுச்சா? அப்போ உன்னோட ஹஸ்பண்டோட ஃபோட்டோ காமி, ஃபோட்டோ காமின்னு எல்லாருமே கத்திட்டே இருக்காங்க. இந்த லீசா பொண்ணு என்ன பண்றான்னா, ஹீரோயினோட மொபைல் ஃபோனை வாங்கி இதில் எப்படினாலும் ஃபோட்டோ இருக்கும் நான் காமிக்கிறேன்னு எல்லாருக்குமே காமிக்க போறா. ஹீரோயினுக்கு பதட்டமாயிட்டு, ஐயோ நாங்கள் பண்ணியிருக்கதே கான்ட்ராக்ட் மேரேஜ் தெரிஞ்சிச்சுன்னா செத்தோன்னு அந்த ஃபோனை வாங்கிட்டு, இங்கே பாரு தேவையில்லாமல் என்னோட ஃபோனெல்லாம் வாங்காதா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளக்க வச்சிடுறா. அதுக்கப்புறம் இந்த லீசா பொண்ணு என்னாச்சு உன்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப ஏழையா அதனால தானே காமிக்க மாட்டிக்க பாவமா இருக்கு உன்னை பார்த்தாலேன்னு சொல்லிட்டு ரொம்ப கிண்டலா பேசிட்டே இருக்கா. அப்பதான் அந்த இடத்துக்கு ஹீரோ வரான். ஹீரோ பார்த்தா ஹீரோயினுக்கு ஷாக்கு. போச்சு போச்சு என்னோட புருஷன் மட்டும் என்ன பார்த்தா நான் செத்தேன்னு ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறா. ஹீரோ இதை பார்த்துட்டா அவனுக்கு சிரிப்பு தாங்க முடியல. அப்பதான் இந்த லீசா பொண்ணு என்னாச்சு ஒளிஞ்சுக்கிற, அங்க பாத்தியா லீ வந்திருக்காரு என்னதான் பார்க்க வந்திருக்காருன்னு ரொம்ப பெருமையா பேச, ஹீரோ நேரா ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு எந்திரின்னு சொல்லிட்டு அவளோட கன்னத்து மேல கையை வச்சுட்டு, எல்லாரும் கேட்டுக்கோங்க இவ யாருன்னு தெரியுமா, இவ தான் என்னோட ஒய்ஃபு, என்னோட ஒய்ஃபை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படிதானே செல்லோன்னு கேட்க, ஹீரோயினுக்கு பதட்டமாயிட்டு இவன் என்னை சாகடிக்காம விட மாட்டான் போல இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆச்சரியம். என்னடி சொல்ற இவ்வளோ பெரிய பணக்காரனா உன்னோட ஹஸ்பண்டுன்னு கேட்க, இவளும் ஆமான்னு சொல்லிடுறா. லீசாக்கு ஒன்றுமே புரியல. ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு, நீங்கள் என்ன தானே லவ் பண்ணுறீங்க, நைட்டு நைட்டு எனக்கு மெசேஜ்லாம் பண்ணுறீங்கன்னு கேட்க, ஹீரோ அப்படியே ஹீரோயினை திரும்பி பார்த்துட்டு, அடிப்பாவி என்னோட அக்கௌண்ட்டை உன் கையில் கொடுத்தனா நீ இந்த வேலையெல்லாம் பார்த்து வச்சிருக்கியா, சரி ஏதாட்டும் சொல்லி சமாளிப்போன்னு அந்த லீசா பொண்ணுக்கிட்ட, ஏம்மா உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல உன்னோட ஹஸ்பண்டை விட்டுட்டு ஏன் பின்னாடி போய் சுத்துற, உனக்குலாம் வெக்கமாவே இல்லையான்னு திட்டி விட்டுறான். அப்பதான் இந்த லீசா பொண்ணோட ஹஸ்பண்ட் வரான். இவன் ரொம்ப டெரர் பீஸ் போல இருக்கு. நேரா லீசாவோட கன்னத்துலயே ஒரு அறை கொடுத்துட்டு, இங்க பாரு நான் ஒண்ணு நல்லா தானே பாத்துக்கிறேன், உனக்கு இன்னொரு பாய் ஃப்ரெண்ட் தேவையா, வா வீட்டுக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகும்போது லீசா கையை தட்டி விட்டுட்டு நேரா ஹீரோ கிட்ட போய், லீ எனக்கு நைட்டு நைட்டு ஆன்லைன்ல எனக்கு நிறைய gift எல்லாமே தந்திருக்க, ஏன் இப்படி பண்ற, நீ என்ன லவ் பண்றது தானேன்னு கேட்க, ஹீரோ அப்படியே ஹீரோயினை முறைச்சு பார்க்கறான். ஹீரோயின் எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறா. இங்க பாரு லீசா, நைட்டு நைட்டு உனக்கு தனியா மெசேஜ் பண்றான் பாத்தியா, அது யாருமே இல்ல நான் தான். என்னோட புருஷன் லீ கிடையாது. நான் தான் உனக்கு செல்லம் வெல்லம், நீ ரொம்ப அழகா ஆடுற கியூட்டா ஆடுறேன்னு நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாமே வாங்கி அனுப்புனேன். சாரி டீன்னு சொல்ல லீசாக்கு டென்ஷன் ஆயிட்டு. ஆனா பக்கத்துல இருக்க ஹஸ்பண்ட் கையை பிடிச்சிட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா, ஆன்லைன்ல டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்கியா, உன்னை சும்மா விட மாட்டேன்னு கையை பிடிச்சி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் கார்ல உட்காந்துருக்காங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி நடுக்கமா இருக்கு. போச்சு போச்சு என்னோட புருஷன் என்ன திட்ட போறான், ஏதாட்டும் சொல்லி சமாளிக்கலான்னு சாரிங்கன்னு சொல்றா. கரெக்டா ஹீரோவும் திரும்பி சாரின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறா. அன்னைக்கு ஒரு நாள் நல்லா சரக்கு அடிச்சுட்டு போதையில இருந்தனா, அப்போ ஆன்லைன்ல எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தேன். இந்த லீசாவோட டான்ஸ் வந்துச்சு. அவளோட முகமே வித்தியாசமா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சி போனதுலேருந்து சரி லைக்கு கிஃப்ட் எல்லாமே அனுப்புனா. ஆனா அது போதையில தான் அனுப்புனா. ஆனா காலையில முழிச்சு பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு நான் அவளுக்கு அவ்வளோ கிஃப்ட்ஸ் அனுப்பியிருக்கேன்னு, என்னை மன்னிச்சிருன்னு சொல்ல ஹீரோ கையை பிடிச்சிட்டு என்ன சொல்லிட்டு இருக்க, என்னோட மணியா இருந்தானே உன்னோட மணியா இருந்தானே எல்லாமே உன்னோட மணி மட்டும்தான், எனக்குன்னு எதுவுமே கிடையாது, எல்லாமே உனக்கு தான், நீ எதுனாலும் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு சாரி மறுபடியும் கேட்குறான். ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் எதுக்காக எனக்காக சாரி கேட்குறீங்கன்னு கேட்க, உடனே ஹீரோ ஒன்றும் இல்லை, இவ்வளோ வருஷமா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உன்னை இவ்வளோ மட்டம் தட்டியிருக்காங்களா, இதெல்லாம் தெரிஞ்சால் நான் அப்பப்போ உன் கூட ரீயூனியன் எல்லாத்துக்குமே வந்திருப்பேன், எல்லாமே என்னோட தப்பு தான், நான் உன்னை புரிஞ்சிக்காம நடந்துக்கிட்டேன், என்னை மன்னிச்சிருன்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஷாக்காக இருக்குது. என்னடா இது முடியும் யாருமே எனக்காக இந்த மாதிரி பேசுனது கிடையாதுன்னு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறா. நம்ம ஹீரோயினோட அம்மா தான் காமிக்கிறாங்க. அம்மா ஹீரோயினை குட்டி பாப்பாவாக இருக்கும்போது, இங்கே பாரு நீ ஒரு பொண்ணாக பிறந்துட்ட, என்னோட மாமியாருக்கு உன்னை பிடிக்கவே இல்லை, அதனால நான் இந்த வீட்டை விட்டு போக போகிறேன், நீ உன்னோட பாட்டி அப்பா கூட இருந்துக்கோ, என்னை விடுடா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஹீரோயினும் அம்மா அம்மான்னு கத்திட்டே இருப்பா. ஆனா அம்மா கண்டுக்கிடாம அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினை அவங்க பாட்டியும் அப்பாவும் தான் வளர்ப்பாங்க. ஆனா பாட்டிக்கு
ஹீரோயினை சுத்தமா பிடிக்காது. எப்படியாட்டும் ஹீரோயின கொலை பண்ணிட்டு, அவங்க பையனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயின் தான் எல்லா வேலையும் பாப்பா போல இருக்கு. துணி துவைக்கிறதுலேருந்து எல்லாமே. ஆத்து பக்கத்துல இருந்து தான் துணி துவைப்பா போல இருக்கு. பாட்டி நம்ம ஹீரோயின அப்படியே ஆத்துல தள்ளி விட்டுட்டு கண்டுக்கிடாம வந்திருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு நீச்சல் எல்லாமே தெரியும் போல இருக்கு. நீச்சல் அடிச்சுட்டு நேரா தன்னோட அப்பா கிட்ட போய், "அப்பா, அப்பா பாட்டி என்ன ஆத்துல தள்ளி விட்டுட்டாங்கன்னு" சொல்ல, அப்பாவும், "இது எல்லாமே உன்னோட தப்பு தான். பாட்டி தான் உன்ன பார்த்து பார்த்து வளர்க்குறாங்க. ஆனா நீ ஒரு பொண்ணா பிறந்துட்ட. உன்னோட பாட்டிக்கு கூட உன் மேல பாசம் வர வைக்க முடியல. உன்னால எதுவுமே முடியாதுன்னு" ஹீரோயின வெளிய போட்டு பூட்டிருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் நினைப்பா, யாரையுமே இந்த உலகத்துல நம்பக்கூடாது. எல்லாருமே நம்ம மேல தான் குத்தம் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு, யார்கிட்டயுமே அது நடந்துச்சு, இது நடந்துச்சுன்னு எதையுமே சொல்ல மாட்டா. எல்லாத்தையுமே மனசுல வச்சு பூட்டிப்பா போல இருக்கு. இப்போ ஹீரோ இப்படிலாம் பண்ணும்போது ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்ல, உடனே ஹீரோ, "உனக்காக நான் எப்பவுமே இருப்பேன். நீ எதுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்றேன்னு" கேட்பான். உடனே ஹீரோயின், "நம்ம தான் டைவர்ஸ் பண்ண போறோம்லான்னு" சொல்ல, ஹீரோ அதுக்கு, "என்னது டைவர்ஸா? இங்க பாரு கடைசி முடியும் நீ தான் என்னோட பொண்டாட்டின்னு" சொல்லிட்டு இருப்பான். ஹீரோயின் அதுக்கு மனசுக்குள்ள என்ன நினைப்பான்னா, இதெல்லாம் நடிப்பு தான், எனக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் தான் ரொம்ப பிடிக்கும்னு பார்த்துட்டே இருப்பா. அப்பதான் ஹீரோக்கு அவங்க தங்கச்சி வந்து மெசேஜ் அனுப்பியிருப்பா. "அண்ணா என்ன கூப்பிடுவாங்கன்னு" சொல்ல, இந்த மெசேஜை பார்த்த ஹீரோயின், "அச்சச்சோ! உங்களுக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு போல இருக்கே, நான் போயிட்டு வரேன்னு" அங்கேருந்து கிளம்பிட்டா. ஹீரோ கையை பிடிக்கணும்னு நினைப்பான். ஹீரோயின் போயிருப்பாள்ல. உடனே ஹீரோ நினைப்பான், இவளுக்கு என்ன சுத்தமாவே பிடிக்கலையா? ஏன் இப்படி பண்றான்னு ரொம்பவே சோகமா இருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோயின் ரோட்ல நடந்து போயிட்டு இருப்பாளா, அங்கதான் ஒரு பையன் ஹெல்மெட்டோட வந்திருப்பான். அதுக்கப்புறம் ஹெல்மெட்டை கழட்டுவான். யாருன்னு பார்த்தா, இந்த ஆன்லைன்ல ஒரு பையன் டான்ஸ் ஆடிலாம் காமிப்பான்ல, அந்த பையன் தான். ஹீரோயினும், "டேய் தம்பி நீயா? நீ தானே இந்த ஆன்லைன்ல 6 பேக்ஸ் 8 பேக்ஸ் மசில்ஸ் எல்லாத்தையுமே காமிச்சு ஆடுவ, சூப்பரா இருக்கும் தெரியுமான்னு" கேட்க, தம்பியும், "ஆமாக்கா அது நான் தான். உங்களை ஒரு வழியா பார்த்துட்டேன். நான் எவ்வளோ ஆசையா இருந்தேன் தெரியுமான்னு" அப்படி பார்த்து பக்கத்துல போறாங்க. ஹீரோயின் வந்து, "சரிடா தம்பி நான் கிளம்புறேன்னு" சொல்லிட்டு கிளம்ப போறாளா, தம்பி வந்து, "அக்கா நான் உங்களை பார்க்கணும்னு வந்திருக்கேன். ஏன் இப்படி போறீங்க?" "என்னை பார்த்து பயப்படாதீங்க அக்கா. நம்ம 2 பேருமே அப்படியே பழகியிருக்கோம்னு" கேட்குறான். ஹீரோயினும் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நினச்சு பார்க்குறா. அதாவது முதல்ல இந்த தம்பிய எதுல பார்த்துருப்பான்னா, ஆன்லைன்ல தான். ஆன்லைன்ல இந்த பையன் வந்து ரொம்பவே பாட்டு பாடிட்டே இருப்பான். பாடும்போது அங்க ஆடியன்ஸ் எல்லாருமே இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட கேட்பான், "எனக்கு வந்து காலேஜ் ஃபீஸ் கட்டணும். உங்களால முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு" சொல்ல, ஆனா அங்க உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப கெட்டவங்களா இருப்பாங்க. இந்த பையன வந்து, "நீ பாட்டு பாடிட்டே இரு, பாட்டு பாடிட்டே இரு. அப்பதான் உனக்கு காசு தருவேன்னு" ரொம்ப கம்மியா காசு குடுத்துட்டே இருப்பாங்க. அவன் 10 மணி நேரம் விடாம பாடிட்டே இருப்பான். அவனோட குரல் கூட வலிக்க ஆரம்பிச்சுரும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணலான்னு நெனைப்பான். அங்க உள்ளவங்க எல்லாருமே திட்ட ஆரம்பிச்சுருவாங்க. "ஏன் உன்னால பாட்டு பாட முடியாதா? ஒரு ஆம்பள பையனா இருந்துட்டு இப்படி ஆன்லைன்ல சம்பாதிக்கிறியே! உனக்கெல்லாம் வெட்கமாவே இல்லையான்னு" எல்லாருமே ரொம்ப கேள்விக்கு மேல கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. அப்பதான் அதுல ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க, "இந்த பையன் ரொம்ப பாவம். இவங்க அம்மாவும், அப்பாவும் நெறைய கடன வாங்கி வச்சுட்டு, அவங்க ஊர விட்டு ஓடி போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கடன் எல்லாத்தையுமே இந்த பையன் தான் தனியா இருந்து கட்டிட்டு இருக்கான். பாவம்ன்னு" சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. இதெல்லாம் ஹீரோயின் படிச்சு பார்த்துட்டு, ச்சே இந்த பையன் இவ்ளோ கஷ்டப்பட்டுருக்கானா? என்னைய மாரியே இருக்கான். இவனுக்கு எப்படியாவது சப்போர்ட் பண்ணணும்னு அந்த பையன்கிட்ட பேச ஆரம்பிப்பா. "இங்க பாரு தம்பி, நீ பாட்டுலாம் பாட வேண்டான்னு" சொல்ல, அந்த தம்பிக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். "ஏன்க்கா என்னோட பாட்டு புடிக்கலையான்னு" கேட்பா. அதுக்கு ஹீரோயின், "இல்லப்பா நீ ரொம்ப அழகா பாடுற. ஆனா உனக்கு ரெஸ்ட் குடுக்கணும்னு நெனைக்கிறேன். பேசாம நீ டான்ஸ் ஆடு. நான் உனக்கு நெறைய பணம் தரேன்னு" நெறைய பணம் குடுத்துட்டே இருப்பா. அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேருமே ரொம்ப நல்லா பேசியிருப்பாங்க. இப்ப ஹீரோயின் இதெல்லாம் நெனச்சு பார்த்துட்டு அந்த தம்பிகிட்ட சொல்லுவா, "இங்க பாரு அன்னைக்கே உன்ன என்னோட வீட்ல கூப்பிடலான்னு நெனச்சேன். நீ ரொம்ப நல்ல பையனா இருக்க. உனக்கு எந்த ஹெல்ப் வேணும்னாலும் சொல்லு, அக்கா செய்றேன்னு" தலையெல்லாம் குட்டி குழந்தைக்கு கோரி விடுவாங்கல்ல, அதே மாரி அழகா கோரி விட்டுட்டு இருக்கா. உடனே தம்பி, "போங்கக்கா நான் இன்னும் சின்ன பையன் கிடையாது. எனக்கு 22 வயசு ஆயிட்டு. நான் உங்களையே நல்லா பார்த்துப்பேன்னு" சொல்லும்போது, அங்க ஹீரோ அப்படி ரோட்ல கிராஸ் பண்ணிட்டு இருப்பான். இத பார்த்த ஹீரோயின் அந்த தம்பியோட கைய புடிச்சுட்டு, "உட்காரு உட்காரு, போச்சு போச்சு என்னோட ஹஸ்பண்ட் பார்த்தா நான் செத்தேன்னு" சொல்ல, தம்பிக்கு கடுப்பாயிட்டா. "அக்கா உங்க ஹஸ்பண்ட் உங்கள கொடுமைப்படுத்துறானா? சொல்லுங்க நான் அவன சும்மா விட மாட்டேன்னு" சொல்ல, ஹீரோயின், "இல்ல அவன் ரொம்ப தங்கமான ஹஸ்பண்ட். அவனுக்கு நான் தான் மேட்ச் ஆக மாட்டேன்னு" சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டே இருக்கா. வீட்டுக்கும் கிளம்பி போயிட்டா. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருப்பா. அப்பதான் தங்கச்சி போய், "எவ்வளோ தைரியம் இருந்தா நேத்து ஹீரோவ உன்னோட காலேஜ் ரீயூனியனுக்கு கூப்பிட்டு போயிருப்ப. இப்போ ஒழுங்கா அவன டைவர்ஸ் பண்ண போறியா இல்லையான்னு" கேட்க,
ஹீரோயினுக்கு சிரிப்பா வந்துடுது. என்ன சொல்லிட்டு இருக்க? முதல்ல என்ன டைவர்ஸ் பண்ணுன்னு சொல்றதுக்கு பதிலா உன்னோட ஆளை கரெக்ட் பண்ண பாரு போ. அவன் அங்கே தான் இருக்கான், போய் கரெக்ட் பண்ணுன்னு சொல்ல இந்த பொண்ணும் நான் போய் கரெக்ட் பண்ணிட்டு வரேன்னு அப்படி கோவமா உள்ளுக்கு போறா. ஹீரோ கிட்ட போய் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாட்டு வேணுமான்னு கேட்க ஹீரோ பிடிச்சி திட்டி விட்டுறான். நான் தான் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்கேன்ல, வெளியே போன்னு சொல்ல இது எல்லாத்தையுமே ஹீரோயின் பார்த்துட்டே இருப்பா. அவளுக்கு சிரிப்பு வந்துடும். இப்போ இந்த தங்கச்சி கோவமா போய் எல்லாமே ஒன்னால தான் பாரு, அவன் என்னை மதிக்கவே மாட்டேங்கிறான், இப்போ நீ போய் ஹீரோ கிட்ட பேசுன்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. நான் ஏண்டி பேசணும்னு கேட்குறா. அதுக்கு இந்த பொண்ணும் இல்லை இல்லை நான் போனால் திட்டி விட்டான்ல, நீ போனாலும் திட்டி விடுவான், அதுக்கப்புறம் என்ன ஹீரோக்கு ஒன்று பிடிக்கவே பிடிக்காது, டைவர்ஸ் கொடுத்துருவான், போன்னு சொல்ல ஹீரோயினும் உள்ளக்க போய் என்னங்க உங்களுக்கு ஏதாச்சும் சாப்பாடு வேணுமா, நான் செஞ்சு தரவான்னு கேட்க ஹீரோ எந்திரிச்சு அப்படி தலை கோரி விட்டுட்டு எனக்காக நீ சாப்பாடு செய்ய போறியா, உனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கா, சரி உனக்கு பிடிச்சதே செய்யின்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இவன் என் மேலே கோவப்படுவான்னு பார்த்தா ரொம்ப பாசமாக பேசுகிறான்னு நேராக அந்த பொண்ணுக்கிட்ட என்னடி இங்கே நடக்குது, நீ சொன்ன மாதிரியே அவன்கிட்ட போய் பேசினா என்கிட்ட சண்டை போடாமல் பாசமாக பேசுகிறான், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலன்னு சொல்ல இந்த தங்கச்சியும் கவலைப்படாத இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம், நீ போய் உருன்னு முகத்தை வச்சு பேசு, கண்டிப்பாக அவனுக்கு பிடிக்காதுன்னு சொல்ல ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு உருன்னு முகத்தை வச்சு பேசுகிறா. அப்போ ஹீரோ என்னாச்சு, ஓ என்ன சமைக்கணும்னு நினைக்கிறியா, நீ எதனாலும் பண்ணு, எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு பாசமாக தான் பேசுகிறான். ஹீரோயினுக்கு அப்படியே தலை சுத்துது. என்னடா இவன் கொஞ்சி பேசிட்டு இருக்கான்னு அந்த தங்கச்சிட்ட போய் இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்க அந்த பொண்ணு இன்னொரு பிளான் சொல்லுது. நீ போய் கத்தி பேசு, அதுக்கப்புறம் அவன் பயந்து உன்னை டைவர்ஸ் பண்ணிடுவான், உன்னை பிடிக்காம போயிடும்னு சொல்ல ஹீரோயினும் ஓகே இப்போ என்ன நான் கத்தி தானே பேசணும், நான் திமிரா போய் பேச போகிறேன்னு உள்ளுக்கு போவாளா. அங்கே ஹீரோ இருக்க மாட்டான். பார்த்தா பாத்ரூம்குள்ளே போய் பாப்பா. அங்கே ஹீரோ சட்டையெல்லாம் கலத்திட்டு ஹேண்ட்ஸமாக நிற்பானா. ஹீரோயின் பார்த்துட்டு ஐயோ எவ்வளோ அழகாக மசில்ஸை வச்சுருக்கா, சூப்பராக இருக்குது பாடி, டச் பண்ணி பார்க்கணுன்னு கிட்ட போகிறா. அதுக்கு ஹீரோ பக்கத்தில் போய் என்னாச்சு வேறு ஏதாட்டு வேணுமான்னு கேட்க ஹீரோயினுக்கு பதட்டமாயிரும். போச்சு நான் என்ன பார்த்துட்டேன்னு நேராக அந்த தங்கச்சி முன்னாடி போய் நிற்கிறா. தங்கச்சிக்கு இது எதுவுமே தெரியாது. தங்கச்சி கேட்குறா என்னாச்சுன்னு. இவளும் சூப்பராக அவன் பயந்துட்டான் தெரியுமா, ரொம்ப பயந்துட்டான்னு பெட்ரூம்குள்ளே போய் எல்லாத்தையுமே சொல்கிறா. இதை பார்த்து தங்கச்சிக்கு அழுகியாக வந்துடுது. நான் இது முடியும் அவனோட ஆப்ஸு மசில்ஸ் எதையுமே பார்த்ததே கிடையாது, நீ எல்லாத்தையுமே பார்த்துட்டியா, நீ ரொம்ப மோசம்னு உட்காந்து அழ ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் தான் கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்திட்டு இருக்கா. என்னடா இவங்க 2 பேருமே முட்டிப்பாங்கன்னு பார்த்தா தங்கச்சிங்க மாதிரி சேர்ந்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த தங்கச்சியும் அக்கா நீங்கள் தான் எப்படியாட்டும் ஹெல்ப் பண்ணணும், இப்போதைக்கு நீங்கள் டைவர்ஸ் பண்ணிடாதீங்க, என்னையும் ஹீரோவும் சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் டைவர்ஸ் பண்ணுங்க, எப்படியாட்டும் என்னையும் ஹீரோவையும் லவ் பண்ண வைங்க ப்ளீஸ் அக்கான்னு கெஞ்சி கேட்டுகிட்டே இருக்க. ஹீரோயினுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரில. சரி அழாத, நான் ஹெல்ப் பண்ணி தொலைக்கேன், இப்போ என்ன பண்ணணும்னு கேட்குறா. உடனே தங்கச்சியும் அக்கா எனக்கு ஒரு ஐடியா தோணுது, நீங்கள் ஏதாட்டும் ஒரு பையன் கூட ஒன்றா இருக்கிற மாதிரி நடிங்க, அதான் லவ் பண்ணுற மாதிரி நடிங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு டென்ஷன் ஆயிருமா, உங்களை டைவர்ஸ் பண்ணிடுவாங்கக்கா ப்ளீஸ்க்கா இந்த மாதிரி நடிங்கன்னு சொல்ல ஹீரோயின் மாட்டவே மாட்டா. ஐயோ என்னை கேவலமான பொண்ணு மாதிரி நடிக்க சொல்றியா, அதெல்லாம் நடிக்க மாட்டேன்னு சொல்ல இந்த பொண்ணு கெஞ்சிட்டே இருக்கா ப்ளீஸ்க்கான்னு. உடனே ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அழகாக மாடலாக கிளம்பி வீட்டை விட்டு வெளியே போகிறா. ஹீரோ கேட்பான் எங்கே போகிறேன்னு. அது ஒன்றும் இல்லை என்னோட ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன், கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே கிளம்புறா. அப்போதான் இந்த தங்கச்சி நேராக ஹீரோ கிட்ட போய் அண்ணா அண்ணி ரொம்ப மாடலாக அழகாக கிளம்பி போகிறாங்க, எனக்கு என்னவோ டவுட்டாக இருக்குது, வாங்க போய் பார்க்கலான்னு சொல்ல ஹீரோக்கு கடுப்பாகுது. இங்கே பாரு உன்னோட அண்ணியை பற்றி தப்பாக சொல்லாதன்னு சொல்லியிருக்கேன்ல, இனிமேல் அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்ல தங்கச்சியும் கேட்டுட்டு ஓகேண்ணா, நான் அண்ணியை பற்றி தப்பாக பேசிட்டேன்ல, வாங்க அன்னிக்காக நம்ம 2 பேருமே சேர்ந்து ஒரு gift வாங்கலாம், நானே அன்னிக்கு ஸ்பெஷலாக கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேண்ணா ப்ளீஸ் என் கூட வாங்கன்னு சொல்ல ஹீரோவும் ஓகே சொல்லிட்டு போகிறான். அதே சமயம் இங்கே தான் நம்ம ஹீரோயின் அந்த தம்பி கூட பேசிகிட்டு இருக்கா. ஏற்கனவே மெசேஜில் அனுப்பியிருப்பா போல இருக்கு, நீ என்னோட பாய் ஃப்ரெண்டாக நடிக்கணும், அதை பார்த்து என்னோட ஹஸ்பண்ட் என்னை டைவர்ஸ் பண்ணணும்னு கேட்டிருப்பா. இந்த பையனும் ஓகே சொல்லியிருப்பான். இப்போ 2 பேருமே ஒரு ரெஸ்டாரண்ட்குள்ளே சாப்பிட போயிருக்காங்க. அங்கே தான் ஹீரோவும் தங்கச்சியும் வருவாங்க. இப்போ தங்கச்சி ஹீரோயினை பார்த்துட்டு அண்ணா அங்கே பாருங்களேன், அண்ணி ஏதோ ஒரு பையன் கூட சாப்பிட்டுட்டு இருக்காங்க, ஏதோ பிரச்சனை நடக்குதுன்னு நினைக்கிறேன், வாங்க பக்கத்தில் போய் பார்க்கலான்னு கூப்பிட்டு போகிறா. அங்கே பார்த்தனா இந்த தம்பி ஹீரோயினுக்கு ஊட்டி விடுவான். இந்தா இதை சாப்பிடு அதை சாப்பிடுன்னு ஊட்டி விட்டுட்டே இருக்க தங்கச்சி சொல்லுவா, அண்ணா பார்த்தீங்களா அண்ணி என்ன வேலைலாம் செய்கிறாங்க, இப்பெல்லாம் பொண்ணுங்களை நம்ப முடியலன்னு சொல்ல ஹீரோக்கு டென்ஷன் ஆயிட்டு, இங்கே பாரு உன்னோட அண்ணி தப்புலாம் கிடையாது,
எல்லாம் அந்த பையனோட தப்பு தான். அந்த பையன் தான் என்னோட ஒய்ஃப மயக்கணும்னு பார்க்குறான். இப்போ உள்ள காலகட்டத்தில பசங்களே நம்ப முடியல. ச்சே! என்னோட ஒய்ஃப் பாவம், வா போலான்னு சொல்லிட்டு பக்கத்தில போறா. அப்பதான் ஹீரோயின் ஊட்டி விட போறாளா? ஹீரோ கைய பிடிச்சிட்டு என்ன பண்றேன்னு கேட்க, அப்பதான் இந்த தங்கச்சி தம்பியோட முகத்த பார்க்குறா. பார்த்தோன்னே, ஐய்யய்யோ! இவனா? போச்சு போச்சு நான் மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட, அண்ணா வாங்க வீட்டுக்கு போலாம். அப்புறம் கூட பார்த்துக்கலான்னு சொல்ல, ஹீரோ இல்ல என்னோட ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு வரேன்னு பக்கத்துல போறான். உடனே இந்த பொண்ணுக்கு பயம் வந்துருச்சு. போச்சு போச்சு அந்த பையன் மட்டும் என்ன பார்த்துட்டான் நான் செத்தேன்னு முகத்த ஒரு பிளேட்டால மறைச்சிட்டே இருக்கா. ஆனா அந்த பையன் பார்த்துறான் போல இருக்கு. ஏய் நீயா? நீ என்ன இங்க பண்றன்னு கேட்க, உடனே அந்த பொண்ணும் உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்னு உட்கார்றா. ஹீரோக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்போ என்னோட தங்கச்சிக்கும் இந்த பையனுக்கும் ரொம்ப தெரியுமா? எல்லாருமே சேர்ந்து சாப்பிடலாமே, வாங்க வாங்க சேர்ந்து சாப்பிடலான்னு வேணுக்குன்னே உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். அப்பதான் ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. இந்த தங்கச்சிக்கு ஏற்கனவே இந்த பையன தெரியுமான்னு மெசேஜ்ல கேட்குறா. என்னடி ஆச்சு? இவன் யாரு? உன்னோட பாய் ஃப்ரெண்டா? சொல்லி தொலைன்னு சொல்ல, அந்த பொண்ணும் அக்கா உங்களுக்கு தெரியாது. அவன் ஒன்னும் என்னோட பாய் ஃப்ரெண்ட் கிடையாது. அவன் கூட தான் நான் ஒரு நாள் ஒண்ணா இருந்துட்டேன். அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? நான் நல்ல போதையில இருந்தேனா, ஒரு ரூம்குள்ள தெரியாத்தனமா போயிட்டேன். இந்த பையன் ரொம்ப அழகா ஹேண்ட்ஸமா வேற இருந்தானா, அவன் கூட ஒண்ணா இருந்துட்டேன்க்கா. காலையில முழிச்சு பார்க்கும்போது தான் இந்த பையன பார்த்து பயந்துட்டேன். அப்புறம் என்ன காசெல்லாம் அங்க வச்சுட்டு குடுகுடுன்னு ஓடி போயிட்டான். அந்த பையன்கிட்ட கூட சொல்லலக்கான்னு சொல்ல, இதெல்லாம் பார்த்த ஹீரோயின் தங்கச்சிய முறைச்சி பார்க்குறா. அடி பாவி! இவ்வளோ வேலை செஞ்சுட்டு அமைதியா இருக்கிற. சரி பார்த்துக்கலான்னு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இந்த தம்பியும் ஹீரோ கிட்ட, ஹாய் சார், உங்களையும் உங்க தங்கச்சியும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு தங்கச்சியை பார்த்து சைட் அடிச்சுட்டே இருப்பான். இவளுக்கு செம்மையா கடுப்பா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த தங்கச்சி இருக்கால ஹீரோக்காக நிறைய இறாலு அது இதுன்னு பிச்சு வைக்கிறா. அப்போ ஹீரோ இல்லை இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தட்டில் நிறைய ஃபிஷ் எல்லாமே வச்சிருப்பான்ல, அதை எல்லாத்தையுமே ஹீரோயினுக்கு குடுக்குறான். இதெல்லாம் பார்த்து தங்கச்சிக்கு செம்மையா கடுப்பாகுது. அப்பதான் இந்த தம்பி ஹீரோ கிட்ட சொல்லுவான், சார் அதெல்லாம் வேண்டாம். உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பிச்சு குடுங்க. எதுக்கு ஹீரோயினுக்குலாம் குடுக்குறீங்கன்னு கேட்க, ஹீரோ சொல்லுவான், அவ ஒன்னும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது. அவ என்னோட தங்கச்சி தான் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் நினைப்பா, இவன் என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்கான்? ஒருவேளை அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தல, அந்த கோவத்துல இப்படிலாம் பேசிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருப்பா. அப்பதான் தம்பி ஹீரோ கிட்ட, சார் உங்களை பத்தி நான் நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். எல்லாமே ஹீரோயின் சொல்லியிருக்காங்க. நீங்க மாசத்துக்கு ஒரு நாள் தான் வீட்டுக்கு வருவீங்களாமே. நான் நைட்டு முழுக்க ஹீரோயின் கூட தான் இருப்பேன்னு சொல்லிடுறான். இது கேட்ட ஹீரோக்கு டென்ஷன் ஆயிருது. என்னது நைட்டு முழுக்க நீ ஹீரோயின் கூட தான் இருப்பியான்னு கேட்க, ஹீரோயின் அந்த தம்பியோட வாயை மூடிட்டு, டேய் என்ன சொல்லிட்டு இருக்க, லூசு மாதிரி பேசாதன்னு ஹீரோ கிட்ட, அது ஒன்றும் இல்லைங்க, நைட்டு நைட்டு அவன் கூட இந்த டான்ஸ்லாம் ஆடுவாங்கள்ல அதை பார்த்துட்டு இருப்பேன். அதுதான் அவன் தப்பா சொல்றான்னு பேசிட்டே இருக்கும்போது இந்த தம்பியும் ஹீரோ கிட்ட, நீங்க கூட அன்னைக்கு மெசேஜ்ல பார்த்துருப்பீங்களே, நான் ஆப்ஸு, மசில்ஸ் எல்லாத்தையுமே ஹீரோயினுக்காக ஃபோட்டோவா எடுத்து அனுப்புனேன். ரொம்ப அழகா இருந்துச்சுல்ல. அக்கா கூட சொன்னாங்க, என்னோட ஆப்ஸு, மசில்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்குன்னு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சான்னு கேட்க, இங்க தங்கச்சிக்கும் ஹீரோக்கும் செம்மையா கடுப்பாகுது. தங்கச்சி ஹீரோயின் கிட்ட, நீ வேணுக்குனே தானே எல்லாமே பண்ணிட்டு இருக்க. நீ என்னையும் ஹீரோவும் சேர்த்து வைக்கிறதுக்காக தான் அந்த பையனை கூப்பிட்டு வர சொன்னா. ஆனா அந்த பையனை கூப்பிட்டு வந்ததே என்னை வெறுப்பேத்துறதுக்கு தான் தெரிஞ்சு போச்சு. நான் இனிமே இங்க இருக்க மாட்டேன்னா அந்த பொண்ணு எந்திரிச்சு போயிடுறா. இப்ப தங்கச்சி கோவமா பேசிட்டு போனது எல்லாத்தையுமே ஹீரோ கேட்டுட்டான்ல, அவனுக்கு இப்பதான் எல்லாமே புரியுது. இவ்வளவு நேரம் எல்லாமே நடிச்சாங்களா? அப்ப இந்த தம்பியை நடிக்கிறதுக்காக தான் கூப்பிட்டு வந்திருக்கான்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் 3 பேருமே சாப்பிட்டுட்டு கிளம்பலான்னு போறாங்க. ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு நீ என் கூட வான்னு சொல்லும்போது தான் அங்க ஒரு அக்கா சுடு தண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. தெரியாத்தனமா ஹீரோயின் மேல விழ போகுமா, உடனே தம்பி ஹீரோயினை கட்டி பிடிக்க, அதுக்கு பின்னாடி வந்து ஹீரோயின் நின்றுவான். எல்லா சுடு தண்ணியுமே இவனோட மேல பட்டுரும். ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆயிரும். அச்சச்சோ உன் மேல சுடு தண்ணி பட்டுட்டே, வா வீட்டுக்கு போலான்னு வீட்டுக்கு கூப்பிட்டு போய் ஷர்ட் எல்லாத்தையுமே கழட்டி மருந்து போட்டு விட்டுட்டு இருப்பா. அப்போ ஹீரோ போட்டு திட்டுவா, நீ எதுக்கு இப்படிலாம் பண்ண, என்னை காப்பாத்துறதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணணுமான்னு கேட்க, உடனே ஹீரோ, நீ மட்டும் என்ன பண்ண, முதல்ல அந்த சுடு தண்ணி அந்த தம்பி மேலதான் பட்டிருக்கோம். ஆனா நீ அவனை காப்பாத்துறதுக்காக நீ அவனை போய் கட்டி பிடிச்சல, உன்னோட நான் ஒண்ணுமே பண்ணிடலன்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. இவனுக்கு என்னாச்சு, என்னை போட்டு திட்டிகிட்டே இருக்கான், நான் அப்படி என்ன பண்ணேன்னு யோசிச்சுட்டே இருக்க, ஹீரோ மனசுக்குள்ள நினைப்பான், இந்த பொண்ணுக்கு எப்பதான் என்ன பிடிக்குமோ, அது மட்டும் இல்லாம நான் இவளை கட்டாயப்படுத்தி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கையை தள்ளி விட்டுட்டு, பரவாயில்ல நான் டாக்டர் கிட்ட போய்க்கிறேன்னு அங்கிருந்து கோவப்பட்டு போயிட்டான். ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, நம்ம என்ன தப்பு பண்ணோம், இவன் ஏன் கோவமா இருக்கான்னு. அப்பதான் மெசேஜை பார்க்குறா. இந்த தம்பி இருக்கான்ல, ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்பான். அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா உங்க தங்கச்சியோட நம்பர் அனுப்புங்கக்கா, நான் பேசியே ஆகணும்னு சொல்ல இவனும் நம்பர் அனுப்பிட்டு
இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. இந்த தம்பி வந்து தங்கச்சிய காதலிக்கிறதுனால, ஹீரோக்கு இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அதனால தான் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட போய் இந்த பையன் காதலிக்கிறான்னு, என்கிட்ட போய் இப்படி மொறச்சிட்டு போறான். என்னோட ஹஸ்பண்டுக்கு அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட தான் ரொம்ப புடிச்சிருக்கு. சீக்கிரமாவே டைவர்ஸ் பண்ணிட்டு போணும்னு, இவ அப்படியே சோகமா இருக்கிறா. அடுத்த நாள் ஹீரோயின எல்லா இடத்துலயுமே தேடி பார்ப்பான். பாத்ரூம்ல, அப்புறம் பெட்ரூம்ல, அங்க எதுலயுமே இருக்க மாட்டாளா? உடனே ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிரும். அங்க சோஃபால உட்காந்துட்டு ஹீரோயின் எப்போ முழிச்சு வருவா அவளை பார்க்கலான்னு ஆசையாக காத்துட்ருப்பான். டீ காஃபி எல்லாமே போட்டு வச்சிருப்பான். ஹீரோயின் தூக்கத்திலே வந்துட்டு டீயான்னு அப்படி எடுத்துலாம் சாப்பிட்டுட்டு இருப்பாளா? ஹீரோ அப்படியே ரசிச்சு பார்த்துட்டு என் பொண்டாட்டி ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னு அப்படியே சைட் அடிச்சுட்டே இருப்பான். அதுக்கு அடுத்த நாள் ஹீரோயின் முழிச்சு இறங்கி வருவா. அங்கே தான் ஹீரோவும் தங்கச்சியும் பேசிகிட்டு இருப்பாங்க. தங்கச்சி வந்து ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு அண்ணா நேற்று நைட்டு கொரியன் ட்ராமா சைனீஸ் ட்ராமா எல்லாமே பார்த்தனா அதில் இருக்க ஹீரோ மாதிரி நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க க்யூட்டாக இருக்கீங்கன்னு பேசிகிட்டே இருப்பா. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு கஷ்டமாக இருக்கும். எப்படினாலும் இவங்க 2 பேரும் தானே லவ் பண்ணாங்க. 2 பேருமே சேர போறாங்கன்னு நெனைக்கிறேன். நான் சீக்கிரமாவே இந்த வீட்ட விட்டு கிளம்பணும்னு அப்படியே சோகமா இருக்கா. அடுத்த நாள் ஹீரோயின் மறுபடியும் வெளிய வருவா. அப்பதான் இந்த வேலை செய்ற அக்கா எல்லாருமே பேசிட்டு இருப்பாங்க. "உனக்கு ஒண்ணு தெரியுமா? அந்த தங்கச்சி வந்து வீட்லயே இருந்துருவா போல இருக்கு. இத்தன நாள் ஆகியும் கிளம்பல. ஒரு புருஷன் பொண்டாட்டி இருக்கிற வீட்ல இந்த பொண்ணு இப்படியா இருப்பான்னு ரொம்ப கேவலமா பேசுறாங்க." அதுக்கு இன்னொரு அக்கா, "உனக்கு தெரியாதுல்ல, மேடம் ஒன்றும் இங்கே ஹீரோ காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கல. அவங்க 2 பேருக்குமே கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லாமல் இவங்க தான் நடுவில் வந்திருக்காங்க. இந்த பொண்ணும் ஹீரோ தான் நிறைய வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க." ஆமாம் ஆமாம், அப்போ ஹீரோயினோட தப்பு தான். இவங்க தான் டைவர்ஸ் பண்ணிட்டு போகணுன்னு பேசுகிறாங்க. ஹீரோயினுக்கு இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி நம்ம கிளம்பலான்னு அவளோட ரூம்குள்ள ஒரு பெட்டி வச்சிருப்பா. அத தொறந்து பாப்பா. அங்க தான் உடைஞ்ச கிளாஸ் எல்லாமே இருக்கும். ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்லயே நான் சொல்லியிருப்பேன். நம்ம ஹீரோயின் வந்து ஆசையா ஹீரோ வெளிநாட்டுல இருந்து ஒரு கிளாஸ் வாங்கிட்டு வந்திருப்பான். அத தெரியாத்தனமா உடைச்சிருப்பா. அத ஒளிச்சும் வச்சிருப்பா. இப்ப அந்த கிளாஸ் எல்லாத்தையுமே சின்ன சின்ன பீஸ் எடுத்து கஷ்டப்பட்டு ஒட்டி வச்சுட்டு, அங்கேருந்து பெட்டி எல்லாத்தையுமே எடுத்துட்டு சோகமா போயிட்டுருப்பா. அப்பதான் ஹீரோ கிட்ட தங்கச்சி ஓடி போய், "அண்ணா அண்ணா இந்த ஃபைல்ஸ் எதுவுமே எனக்கு புரியல சொல்லித்தான்னு" சொல்ல, ஹீரோ அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு, "நீ வெளிநாட்டுல இருந்து படிச்சுட்டு வந்த, என்கிட்ட என்ன நடிச்சிட்டு இருக்க? நீயே எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோன்னு" கையில குடுத்துடுறான். அப்பதான் ஹீரோயின் பெட்டி படுக்கை எல்லாத்தையுமே எடுத்துட்டு போறாளா? ஹீரோ பார்த்துடுறான். அவளோட கைய புடிச்சுட்டு எங்க போறேன்னு கேட்க, "அதுவா, நான் இங்கேருந்து என்ன பண்ண போறேன்? எப்படினாலும் நம்ம 2 பேருக்குமே டைவர்ஸ் ஆகப் போதில்லன்னு" சொல்லிட்டு கிளம்ப போறா. ஹீரோக்கு கஷ்டமா இருக்கு. என்னது டைவர்ஸா? அதெல்லாம் வேண்டான்னு சொல்லப் போறான். உடனே அந்த தங்கச்சி இருக்கால்ல, கண்ண கண்ண காமிக்கிறா. "போயிட்டு வா, பாய் பாய், சீ யூன்னு" சொல்ல, ஹீரோயினும் "சரி விடுங்க, நான் வந்து என்னோட லைஃப ஸ்டார்ட் பண்ணணும். புதுசா ஒரு லைஃப ஸ்டார்ட் பண்ணலாம் இருக்கேன். எவ்வளோ நாள் தான் இங்கேயே இருக்கேன்னு" சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டா. தங்கச்சிக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு, தங்கச்சி ஹீரோவோட கைய பிடிச்சிட்டு, "இனிமே நீங்களும் நானும் மட்டும் தான் சந்தோஷமா இருக்கலாம்னு" சொல்ல, ஹீரோ வந்து, "என்ன சொல்லிட்டு இருக்க? உன்னோட அண்ணியே கிளம்பிட்டாங்க. நீ ஒரு பொண்ணு, நான் ஒரு பையன். எதுக்கு நம்ம ஒரே வீட்ல இருக்கணும்? நீயும் உன்னோட பெட்டி படுக்கை எல்லாத்தையுமே எடுத்துட்டு கிளம்பு சரியான்னு" சொல்ல, இவளுக்கு கடுப்பாயிட்டு, இந்த மனுஷனுக்கு நம்ம லவ் புரியாது போல இருக்குன்னு பெட்டி படுக்கை எல்லாத்தையுமே எடுத்துட்டு கிளம்பிட்டா. நம்ம ஹீரோயின் வெளியே போகும்போது அங்கே யார் வராங்கன்னா இந்த தம்பி தான். தம்பி அந்த பெட்டியெல்லாம் வாங்கிட்டு, "அக்கா வாங்கக்கா, நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன்னு" கூப்பிட்டு போயிட்டுருக்கான். ஹீரோ இது எல்லாத்தையுமே கண்ணாடி வழியாக பார்க்குறான். அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இதுதான் முடிவா? நீ உன்னோட புது லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண போறியா? சரி சந்தோஷமா இருன்னு நைட்டு முழுக்க சரக்கு அடிச்சுட்டே இருக்கான். அவன் என்ன நினைக்கிறான்னா, நான் தான் அவளை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் எத்தனை நாள் தான் என் கூடவே அவளை வச்சுக்க முடியும்? அவளுக்கு விருப்பம் இல்லாத வாழ்க்கையை என்னால் வாழ வைக்க முடியாது. ஆனா, என்னால அவள விட்டுட்டும் இருக்க முடியலன்னு ஃபோன பார்க்குறான். அதில தான் ஹீரோயின் ஃபோட்டோ எல்லாத்தையுமே போட்டிருக்கா. அதாவது புது வீட்டுக்கு போயிருப்பா போல இருக்கு. அங்க வந்து தம்பி எல்லாத்தையுமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். "அக்கா இந்த பொருள் எடுத்து வைக்கவா? அந்த பொருள் எடுத்து வைக்கவான்னு" எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்கான். இது ஒரு வீடியோவா Instagramல போட்டிருப்பா. இது எல்லாத்தையுமே ஹீரோக்கு பார்க்கும்போது, "நீ உண்மையாவே சந்தோஷமா தான் இருக்கியா? சரி, உன்னோட வாழ்க்கைய பாருன்னு" மறுபடியும் சரக்கு அடிக்க ஆரம்பிச்சுட்டான். இங்க வீட்ட தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் வீட்ல எல்லா பொருளையுமே எடுத்து வச்சுட்டு தம்பிக்கிட்ட, "ரொம்ப தேங்க்ஸ்டா, நீ வீட்டுக்கு போன்னு" சொல்ல, தம்பியும் கேட்குறான், "அக்கா அக்கா இந்த வீடியோவை உங்கள் தங்கச்சி பார்த்தாங்களா இல்லையா? ப்ளீஸ் சொல்லுங்கன்னு" கேட்க, ஹீரோயினும், "ஆமாடா தங்கச்சி பார்த்துட்டா. கவலைப்படாதடா, கண்டிப்பாக உன்னை சீக்கிரமாகவே அந்த பொண்ணு லவ் பண்ணுவான்னு" சொல்ல, இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு, "ரொம்ப தேங்க்ஸ்க்கான்னு" சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் நினச்சி பார்க்குறா,
நீ வந்து அந்த பொண்ணை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்க. ஆனா அந்த பொண்ணுக்கு என்னோட ஹஸ்பண்டை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்க 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. பாவம் தம்பி. ஆனா நானும் ரொம்ப பாவம் தான். எனக்கும் அவனை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவளோட வேலை எல்லாத்தையுமே பார்க்க ஆரம்பிச்சிட்டா. ஜாகிங் பண்றது என்ன, எக்ஸசைஸ் பண்றது என்ன. இங்க ஹீரோ ஆஃபீஸ்ல நிறைய வேலை பார்த்துட்டே இருக்கான். அப்பதான் அசிஸ்டன்ட் வந்து கேட்பான், சார் உங்க வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சே போகலையான்னு கேட்க, ஹீரோவும் சோகமா, நான் வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறேன், என்னோட பொண்டாட்டி இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலன்னு அப்படி தலையை அமுக்கிட்டு வலிக்குதுன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டே இருக்கான். இங்கே ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கா. அப்போ ஃப்ரெண்டு சொல்றா, உன்னோட பாட்டி இன்னைக்கு என்னோட வீட்டுக்குலாம் வந்தாங்க. என்னோட வீட்டுக்கு மட்டும் இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் வீட்டுக்கும் போய் ஹீரோயின் எங்கே இருக்கா எங்கே இருக்கான்னு கேட்டாங்க. நாங்கள் யாருமே பதில் சொல்லலை. ஆனால் நீ கொஞ்சம் பார்த்து பத்திரமாவே இருந்துக்கோ. உன்னோட பாட்டி தான் கொஞ்சம் நல்ல பாட்டி இல்லைன்னு சொல்லியிருக்கல, பார்த்துக்கோன்னு சொல்ல, ஹீரோயினும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு ஹீரோ அவார்டு எல்லாமே வாங்கியிருப்பான். அந்த நியூஸ் வந்து ஃபோனில் வந்திருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு என்னவோ தெரில, நான் அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஒருவேளை நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேனோன்னு யோசிச்சுட்டு இருப்பா. அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ கதவு தட்டுறாங்க. ஹீரோயின் ஓப்பன் பண்ணி பார்த்தா பாட்டியும் கசனும் தான் வந்திருப்பாங்க. பாட்டி வந்தோடனே நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. என் பேத்தியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நான் உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன். வா வா உள்ளுக்கு போகலாம், வீடெல்லாம் ரொம்ப பெருசாக வச்சுருக்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஹஸ்பண்ட் ரொம்ப பணக்காரனாமே. சீக்கிரம் சீக்கிரம் 50 லட்ச ரூபா எடுத்துத்தான்னு சொல்ல ஹீரோயினுக்கு கடுப்பாயிட்டு, பாட்டி எதுக்காக இங்கே வந்தீங்க, இங்கேருந்து போங்க முதல்ல. அதான் ஏற்கனவே என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டீங்கல்ல, இப்போ என்ன வேலைன்னு கேட்க உடனே பாட்டிமாவும், என்னம்மா சொல்கிற, என்னதான் நான் உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாலும் நம்ம ரத்த சொந்தம் விட்டு போயிருமா. 50 லட்சம் மட்டும் வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன். இல்லைன்னா எல்லார் முன்னாடியுமே பாட்டியே ஒரு பேத்தி வந்து பார்க்க மாட்டேங்கிறா, இவெல்லாம் ஒரு பொண்ணான்னு உன்னை பற்றி தப்பு தப்பாக பேசிடுவேன். பரவாயில்லையா, சீக்கிரம் காசை எடுத்துதான்னு சொல்ல ஹீரோயின் இப்போ போறீங்களா இல்லையான்னு கதவுக்கு வெளியே பாட்டியையும் கசினும் தள்ளி விட்டுட்டு கதவு பூட்டிடுவா. பாட்டி சும்மா இருப்பாங்களா, அந்த இடத்துலயே உட்காந்துட்டு, ஐயோ இங்கே பார்த்தீங்களா என்னோட பேத்தி என்னை வெளியே தள்ளி கதவு பூட்டிட்டா, இவெல்லாம் ஒரு மனுஷியா, ஒரு வயசான பாட்டியை போய் வெளியே தள்ளி கதவு பூட்டிட்டாலே நீங்கள் யாருமே கேட்க மாட்டீங்களான்னு அழுதுகிட்டே இருக்க, பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர் வீட்டுக்காரங்க எல்லாருமே சுற்றி வளைச்சிட்டாங்க. ஹீரோயினை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறாங்க. பாவம் இந்த பாட்டியை போய் வெளியே தள்ளியிருக்காளே, இவெல்லாம் ஒரு மனுஷியா, நாசமாக போவான்னு ஹீரோயினை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் கண்ணாடி வழியாக பார்த்துட்டே இருக்கா. சரி டைம் பாஸ் ஆகும் போல இருக்குன்னு சரக்கெல்லாம் எடுத்துட்டு பாட்டிக்கிட்டேயே சேரை போட்டுட்டு, பாட்டி பெர்ஃபார்மன்ஸ் பத்தலையே, இன்னும் நடிச்சா நல்லா இருக்கும், நல்லா அழுங்க அழுங்கன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டே இருக்க. இது எல்லாத்தையுமே அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட போய் சொல்கிறாங்க. பாஸ் பாஸ் ஆன்லைனில் பார்த்தேன், உங்கள் ஒய்ஃப் கிட்ட பாட்டி சண்டை போட்டுட்டு இருக்காங்களான்னு சொல்ல, இந்த நியூஸை கேட்டோன்னே ஹீரோ அங்கே கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் பாட்டி ஹீரோயினை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உன் ஹஸ்பண்ட் டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன், அதான் உன் கூட இல்லை. அது மட்டும் இல்லாமல் உன்னை பார்த்தா யாருக்குமே பிடிக்காது, நீ ரொம்ப கேவலமான பொண்ணு, தப்பான பொண்ணுன்னு பேசிகிட்டே இருக்கும்போது ஹீரோ அங்கே வந்துடுறான். யார் சொன்னால் என்னோட பொண்டாட்டியை நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன்னு, இவ இன்னுமே என்னோட பொண்டாட்டி தான், நாங்கள் 2 பேருமே கடைசி முடியும் டைவர்ஸ் பண்ண மாட்டோன்னு பாட்டிக்கிட்ட போய் நிற்க, பாட்டி வந்து ஓ இவன் தான் அந்த பணக்கார பையனா, சும்மா விடக்கூடாதுன்னு, மருமகனே நல்லா இருக்கீங்களா, நீங்கள் தான் என்னோட பேத்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களா, நீங்களே இந்த நியாயத்தை கேளுங்க, என்னோட பேத்தி ரொம்ப தப்பானவளா இருக்கா, நான் அவளுக்கு எப்படி பார்த்து பார்த்து வளர்த்தேன்னு தெரியுமா, சின்ன வயசில் என்னோட பேரனுக்கு இல்லாமல் எல்லா சாப்பாடையும் இவளே சாப்பிட்ருவா, ஆனால் என்னோட பேரனுக்கு சாப்பாடே இருக்காது தெரியுமா, அவன் தான் பட்னியாக கிடப்பான்னு சொல்ல ஹீரோக்கு செமைய டென்ஷன் ஆகிட்டு பாட்டிக்கிட்ட போய், என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, என்னோட ஒய்ஃபை பற்றி தப்பாக சொன்னீங்க, அவளை தான் மரியாதை கெட்டுரும். அது மட்டும் இல்லாமல் என்னோட ஒய்ஃப் எவ்வளோ சாப்பிட்டாலும் அவளோட உரிமை, அவள் பசிக்கும் போது சாப்பிடுவா, அதை கேட்க யாருக்குமே உரிமை இல்லை சரியா, அவள் சாப்பிட்டதையே சொல்லி காமிக்கிறீங்களே, நீங்கள் எவ்வளோ பெரிய கேவலமான பாட்டியாக இருப்பீங்க, முதல்ல இங்கேருந்து போங்கன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கிட்ட சீக்கிரம் இவங்கக்கிட்ட இருக்க சொத்து எல்லாத்தையுமே நஷ்டத்தில் போக வைன்னு சொல்லிடுறாங்க. பாட்டி வந்து அழுது கெஞ்சுறாங்க. ஹீரோ மன்னிக்கிற மாதிரியே இல்லை. இப்போ பாட்டிலாம் கிளம்புனதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு, நீ இது முடியும் உனக்கு ஒரு பாட்டி இருக்கிறது சொன்னதே கிடையாது சொல்ல, ஹீரோயினும் ஆமாம் எனக்கு ஒரு பாட்டி இருக்காங்க, சின்ன வயசுலேருந்து எனக்கு எதுவுமே செஞ்சதில்லை, எப்போ பார்த்தாலும் என்னை கொடுமைப்படுத்திட்டே இருப்பாங்க, நான் தான் காலேஜ் ஃபீஸ் டியூஷன் ஃபீஸ் எல்லாத்தையுமே நான் தான் சம்பாதிச்சு கட்டினேன், என்னை சின்ன வயசுலேயே வீட்டை விட்டு துரத்திட்டாங்கன்னு சொல்ல ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எல்லா விஷயத்தையும் உன்னோட மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருப்பியா, என்கிட்டயும் சொல்லுமான்னு சொல்ல ஹீரோயின் வந்து பரவாயில்ல, சின்ன வயசுலேருந்தே எனக்கு பழகிட்டு யார்கிட்டையுமே சொல்லாமல் நானே மனசுக்குள்ளே வச்சுப்பேன்னு அங்கேருந்து கிளம்ப போகிறா. ஹீரோ அப்படியே பின்னாடியே கட்டி பிடிச்சிட்டு, இங்கே பாரு உனக்காக நான் எப்போவுமே இருப்பேன்,
நீ என்கிட்ட எதனாலும் சொல்லலாம், உனக்குள்ளேயே வச்சுக்காதன்னு அப்படி ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ஹார்ட் பீட் எல்லாமே வேகமாக துடிக்குது. என்னடா இவன் மேலே லவ்ல விழுந்துருவனோ? இல்லை இல்லை, வேண்டாம் வேண்டாம், இவன் கண்டிப்பாக அந்த தங்கச்சி தான் லவ் பண்ணுறான்னு. சார் விடுங்க சார், நான் இங்கேருந்து போகிறேன்னு உள்ளுக்கு போகிறா. ஹீரோ வந்து வேண்டாம் போகாதன்னு சொல்ல ட்ரை பண்ணுவான். அப்புறம் வேண்டாம், ஹீரோயினாட்டு சந்தோஷமா இருந்துட்டு போட்டோன்னு அங்கேருந்து கிளம்பிடுவான். அதே மாதிரி இங்கே தங்கச்சியை தான் காமிப்பாங்க. தங்கச்சிக்கு இங்கே தம்பி இருக்கான்ல, மெசேஜுக்கு மேலே மெசேஜ் அனுப்பிட்டே இருப்பான். ஐ லவ் யூ டி, நீனும் என்னை லவ் பண்ணு ப்ளீஸ். அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உன் கூட ஒன்றா இருந்தேன்ல, அப்போவுமே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சி போச்சு. நீ கூட அன்னைக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டு அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடிட்ட. ப்ளீஸ் என்னை மறந்துட்டியான்னு கேட்க, தங்கச்சியும் நம்ம ஹீரோயினும் தம்பியும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஃபோட்டோலாம் பார்த்துருப்பாள். அதை பார்த்துட்டு, ச்சே இவன் எதுக்கு இவ கூடலாம் இருக்கா, இவனை சும்மா விடக்கூடாதுன்னு ஃபோனில் ஏய் என்கிட்ட பேசாதன்னு மெசேஜில் அனுப்ப போவா. அதுக்குள்ளே இந்த தம்பி, நாளைக்கு நான் வெளிநாட்டுக்கு போக போகிறேன், நீ எனக்காக வந்தேன்னா நான் வெளிநாட்டுக்கெலாம் போக மாட்டேன், ப்ளீஸ் டி வந்துடுறேன்னு சொல்ல இவளுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. என்ன இந்த பையன் வெளிநாட்டுக்கு போக போகிறானான்னு ஒரு மாதிரி சோகமாக இருக்கா. பார்த்தா இங்கே ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் பாரில் தனியாக உட்காந்துட்டு நல்லா தண்ணி அடிச்சுட்டே இருப்பா. அவள் என்ன சொல்லி புலம்புவானா, ச்சே நான் அவனை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், எனக்கு ஹீரோ ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் அவனுக்கு அந்த பொண்ணை தானே பிடிச்சிருக்குன்னு அழுதுகிட்டே இருப்பா. அந்த இடத்துக்கு தான் தம்பி வருவான். அக்கா என்ன தனியாக குடிச்சிட்டு இருக்க, தம்பியும் சேர்ந்து குடிக்கலாமான்னு கேட்க, இவளும் எவ்வளோ நாளும் குடிடா, என்ன நீயும் கஷ்டமா இருக்கியான்னு கேட்க, அதுக்கு தம்பியும் ஆமாக்கா நான் ரொம்ப கஷ்டமா இருக்கேன், நான் தான் உன்னோட தங்கச்சியை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன்ல, ஆனால் அந்த பொண்ணு என்கிட்ட எதுவுமே பேச மாட்டேங்கிறா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னோட மனசே வலிக்குன்னு சரக்கு எல்லாத்தையுமே அடிச்சிட்டே இருக்க. அப்போ தான் அங்கே தங்கச்சி வந்து நிற்கிறா. தங்கச்சி அந்த பையன்கிட்ட போய், என்னடா நான் உன்னை ஏமாத்தின மாதிரியே பேசிகிட்டு இருக்க, அது மட்டும் இல்லாமல் என்ன வெளிநாட்டுக்கு போயே ஆகணுமான்னு கேட்க, நீ சொன்னா நான் போக மாட்டேன், ஆனால் உனக்கு தான் என்னை பிடிக்கலையேன்னு இந்த பையன் சொல்கிறான். உடனே அந்த தங்கச்சியும், யார் சொன்ன எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம 2 பேருமே காதலிக்க ஆரம்பிக்கலாமான்னு கேட்க, இந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு, உண்மையாவா உண்மையாவான்னு கேட்க, இவ தான் கொஞ்சம் எதுவுமே பேச மாட்டல, வெக்கப்பட்டுட்டு நேராக ஹீரோயின் கிட்ட போய், இங்கே பாரு, நீ இனிமேல் என்னோட அண்ணனே காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கோ சரியா, இனிமே எனக்கும் உன்னோட அண்ணனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு அங்கேருந்து கிளம்ப போறா. ஹீரோயினுக்கு ஷாக்காக இருக்கு. என்ன சொல்லிட்டு இருக்க, உன்னோட அண்ணனுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நீ லூசு மாதிரி பேசாதேன்னு சொல்ல, உடனே இந்த தங்கச்சிக்கு சிரிப்பு சிரிப்பாக வருது. என்னது அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கா, அவனுக்கு என்ன பிடிச்சிருந்தா நான் இப்போவுமே லவ் பண்ணி கல்யாணமே பண்ணியிருப்பேனே, அவனுக்கு என்ன சுத்தமாகவே பிடிக்காதுன்னு சொல்ல ஹீரோயினுக்கு குழப்பமா இருக்கு. என்ன சொல்லிட்டு இருக்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி நீயும் என்னோட ஹஸ்பண்டும் ரோட்ல சண்டை போட்டுட்டு இருந்தீங்க தெரியுமா, அப்போ கூட என்னோட ஹஸ்பண்ட் சொன்னாரு, இல்லை முடியாது அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு, ஆனால் அப்படிதான் நீ பண்ணுவேன்னு சொல்லிட்டே இருந்த, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 2 பேருமே லவ் பண்ணுறதுனால தானே அப்படி பேசிட்டு இருந்தீங்கன்னு கேட்க, உடனே இந்த பொண்ணு, அப்படிலாம் கிடையாது, அன்னைக்கு உங்கள் அண்ணன் நான் லவ் யூன்னு சொல்ல, நான் உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டே இருந்தாரு, அப்போதான் நீ அழகாக நடந்து போனியா, உன்னை பார்த்த உடனே லவ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன், அப்பவுமே கல்யாணம் பண்ணிட்டாங்க, இது முடியும் ஒரு தடவை கூட அண்ணன் என்னை லவ் பண்ணதா சொன்னதே கிடையாதுமா, நீன்னா அவரோட உண்மையான லவர், கடைசி முடிய ஜாலியாக இருங்கன்னு இந்த பையன்கிட்ட போய் என்ன போகலாமான்னு கேட்க, இந்த பையனை ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, அக்கா போதையா இருக்காங்கல்ல, தனியாக விட்டுட்டு போக முடியாது, பேசாம ஹீரோக்கு கால் பண்ணி சொல்லிடலான்னு கால் பண்ணிட்டு, உங்கள் ஒய்ஃப் வந்து போதையில் இருக்காங்க வாங்கன்னு சொல்ல, கரெக்டாக ஹீரோவும் அங்கே வந்துடுறான். ஹீரோயின் போதையில் அங்கேயும் இங்கேயும் தள்ளாடிட்டே இருக்கலாம். அவளை பிடிச்சி அப்படியே நெருக்கமாக கட்டி பிடிச்சிட்டு, இங்கே என்ன பண்ணுறேன்னு அப்படியே அழகாக தூக்கிட்டு போகிறான். இதெல்லாம் பார்த்து தம்பிக்கு வெக்கமாயிருது. அப்பதான் இந்த தங்கச்சி, இங்கே என்ன பார்வை வா போலான்னு சொல்ல, இவனும் ஓகே டார்லிங் வா போலான்னு 2 பேருமே ஜாலியாக ரொமான்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இங்கே ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் நல்லா போதையில் இருக்காளா, அப்போ ஹீரோ அங்கேருந்து கிளம்பலான்னு போகிறான். ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு, நீ ரொம்ப அழகாக இருக்க ஹேண்ட்ஸமாக இருக்க ஐ லவ் யூ டான்னு சொல்ல, உடனே இவனும், இங்கே பாரு நான் உன்னை டைவர்ஸ் பண்ணுற மாதிரி இல்லை, நீ தான் எப்போவுமே என்னோட ஒய்ஃபு, ஐ லவ் யூ டி பொண்டாட்டி, இதுக்கு மேலே உன்னை விட்டு வைக்க மாட்டேன்னு பக்கத்தில் போய் கிஸ் கொடுக்க போகிறான். நம்ம ஹீரோயினும் டை எல்லாத்தையுமே அவுக்குறாளா. ஹீரோக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. இந்த பாரு நீ தான் எல்லாத்துக்குமே காரணம், இனிமே என்ன கேட்காதுன்னு கட்டி பிடிச்சி கிஸ் எல்லாமே கொடுத்து 2 பேருமே ஒன்றா இருக்கிறாங்க. காலையில் நம்ம ஹீரோயினோட உடம்புல அத்தனை தழும்பு. ஹீரோ தான் முதல்ல முழிச்சு பார்த்துட்டு, ஏய் பொண்டாட்டி எந்திரிக்கலையா லேட் ஆயிட்டுன்னு கேட்க, ஹீரோயின் தூக்கத்திலே அதெல்லாம் முடியாது, எனக்கு ரொம்ப வயிறு பசிக்கு ஏதாட்டும் செஞ்சுட்டு வான்னு சொல்ல, ஹீரோ பக்கத்துலேயே போயிட்டு, வயிறு பசிக்கா, எனக்கும் ரொம்ப பசிக்குது மறுபடியும் தந்தா நல்லா இருக்கும்னு சொல்ல, இவ வந்து போறியா இல்லையான்னு திட்டி விட்டுடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ அப்படியே ரசிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான்.
அதுக்கப்புறம் ஹீரோவோட தாத்தா வராங்க. இவங்க ரொம்ப டெரர் பீஸ் போல இருக்கு. அப்படியே மறைச்சுக்கிட்டே வரும்போது தான், தங்கச்சி போய் தாத்தாவோட கால்ல விழுந்து, "தாத்தா என்ன மன்னிச்சிடுங்க. நான் உங்க பேரன கல்யாணம் பண்ணிக்கல. நான் ஏற்கனவே ஒரு பையன லவ் பண்றேன் தாத்தா. ப்ளீஸ் என்ன மன்னிச்சு விட்டுருங்கன்னு" சொல்ல, தாத்தா தள்ளி விட்டுட்டு, "உன்னால ஒரு வேல கூட பார்க்க முடியலல்ல?" "இல்ல, இல்ல. உள்ளுக்கு ஒரு பொண்ணு இருக்கால்ல, அவளெல்லாம் என்னால மருமகளா ஏத்துக்க முடியாது. நின்னு நின்னு அவள வீட்ட விட்டே அனுப்பி வைக்கிறேன்னு" தாத்தா ரொம்ப டென்ஷனா உள்ளுக்கு போறாங்க. ஹீரோயின் தான் உள்ளக்க இருக்காளா? ஹீரோயின பார்த்தோன்னே தாத்தாக்கு ஷாக்கா இருக்கு. "ஆமா நீயா? நீ தானே?" அப்படின்னு ஏதோ சொல்ல வராங்க. உடனே ஹீரோயின், "தாத்தா இங்க பாருங்க. என்ன சொன்னாலும் சரி உங்க பேரன விட்டு போக மாட்டேன். எனக்கு உங்க பேரன தான் புடிச்சிருக்கு" அப்படின்னு சொல்லிட்டே இருக்க. ஆனா தாத்தா வந்து எதையுமே கேட்குற மாரி இல்ல. "இங்க பாரு, நீ எங்க இருக்க? நீ என்ன வேலை பண்றன்னு?" கேட்க, ஹீரோயினும், "அது வந்து நான் இது முடிய எந்த வேலையுமே பண்ணல. இப்போதைக்கு Instagram, YouTube எல்லாத்துலயுமே வீடியோ போட்டுட்டு இருக்கேன். அதான் வீலாகரா இருக்கேன்னு" சொல்ல, தாத்தாக்கு ஷாக்கா இருக்கு. "ஓ! அப்படியா? உன்னை சும்மா விட மாட்டேன்னு பக்கத்துல போறாங்க." இது எல்லாமே ஹீரோக்கு தெரிய வருது. அசிஸ்டன்ட் ஓடி போய், "சார் சார் உங்க தாத்தா ஹீரோயின் கிட்ட கொஸ்டின் மேல கொஸ்டினா கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வீட்ட விட்டு அனுப்பிடுவாங்கன்னு" சொல்ல, இத கேட்ட ஹீரோக்கு டென்ஷன் ஆயிட்டு நேரா வீட்டுக்கு போறாங்க. அப்பதான் தாத்தா ஒரு ஆட்டோவ வச்சு ஹீரோயின் மேல ஏத்த போறாங்க. ஹீரோயினும் தாத்தா வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த ஹீரோயின் நேரா ஹீரோயின தூக்கி விட்டுட்டு, "தாத்தா இதெல்லாம் பண்ணாதீங்க. இங்க பாருங்க எனக்கு ஹீரோயின் தான் முக்கியம். நீங்க கூட முக்கியம் கிடையாது. ப்ளீஸ் என்னோட காதலிய விட்டுருங்கன்னு" சொல்ல, உடனே தாத்தா சொல்றாங்க, "டேய் மடையா, அங்க படிச்சு பாரு என்ன எழுதியிருக்குன்னு" சொன்னா, ஷூட்டிங் ஸ்பாட்ன்னு எழுதியிருக்கு. அதாவது இந்த வீடியோலாம் எப்படி பண்றதுன்னு கத்துக் குடுப்பாங்கல்ல, அந்த மாரி எழுதி வச்சிருக்கு. இதெல்லாம் பார்த்தா ஹீரோக்கு ஷாக்கு. "என்ன தாத்தா வீடியோ எடுக்க சொல்லிக் குடுத்துட்டு இருக்காளான்னு?" கேட்க, தாத்தாவும் ஆமான்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஏற்கனவே தாத்தாவும் ஹீரோயினும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்கல்ல, அப்ப என்ன நடந்திருக்குன்னா, தாத்தா எந்திரிச்சு என்ன நடந்தாலும் சரி, நீ தான் என்னோட மருமகன்னு சொல்லிருவாங்க. ஹீரோயினுக்கு ஷாக்கு. "என்ன தாத்தா சொல்றீங்க? இவ்வளோ நாள் புடிக்காதுன்னு நெனச்சா, இப்ப என்ன புடிச்சிருக்குன்னு சொல்றீங்கன்னு?" கேட்க, தாத்தாவும், "நான் யாருன்னு தெரியலையா? எப்ப பார்த்தாலும் நீ வீடியோ போடும்போது ஆன்லைன்ல நான் தான் வருவேன். நான் உன்கிட்ட நெறைய கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டிருக்கேன். நீ அழகா பதில் சொல்லுவ. எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு" இன்னொரு குட்டி ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஆன்லைன்ல வீடியோ போட்டுட்டு இருக்கும்போது, தாத்தா வந்து, "எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தனியா இருக்க ஃபீலா இருக்குன்னு" சொல்லியிருப்பாங்க. உடனே ஹீரோயின் ஆன்லைன்லயே, "தாத்தா என்னைய மாரி வீடியோ போடுங்க. காமெடியா இருக்கும், ஜாலியா இருக்கும். நீங்களும் தனியா இருக்க மாட்டீங்க. அது மட்டும் இல்லாம, நீங்க பேசுறத பார்த்தா நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். உங்க ஒய்ஃப் ரொம்ப குடுத்து வச்சவங்கன்னு" சொல்லியிருப்பாங்க. உடனே தாத்தாவும், "அட போம்மா எனக்கு 78 வயசு ஆகுது. என்ன ரொம்ப புகழாதன்னு" 2 பேருமே ஜாலியா பேசியிருப்பாங்க. இதெல்லாம் நெனச்சு பார்த்த தாத்தா, "நான் தான் அந்த 78 வயசு கெழவன். உன்ன எனக்கு ரொம்ப புடிச்சிருக்குமா. என்னோட பேரன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு 10 பொருத்தமும் பக்காவா இருக்குன்னு" சொல்லிர்றாங்க. இப்ப தாத்தா ஹீரோ கிட்ட போய், "டேய் நல்லா கேட்டுக்கோ. என்னோட மருமகள நல்லா பார்த்துக்கணும் சரியா? நீ ஏதாட்டி கொடுமைப்படுத்துன உன்ன சும்மா விட மாட்டேன்னு" சொல்ல, ஹீரோ வந்து, "அட போங்க தாத்தா எனக்கு ஒரு முக்கியமான வேல இருக்கு. உங்ககிட்ட அப்புறம் வந்து பேசுறேன்னு" ஹீரோயினோட கைய புடிச்சு ஒரு இடத்துக்கு கூப்ட்டு போறான். ஹீரோயினும் கேட்பா, "ஆமா உங்க தங்கச்சி சொன்னாங்க. உண்மையிலேயே நீங்க அப்பலருந்தே என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சீங்களா? என்னதான் நடந்துச்சுன்னு?" கேட்க, ஹீரோ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் சொல்றான். அதாவது, "நீ காலேஜ் படிக்கும்போதே நான் உன்ன ரொம்ப ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன்னு." ஹீரோயின் வந்து காலேஜ்ல நடந்து போயிட்டுருப்பா. அப்போ ஹீரோ தடவ எதிர்த்தாப்புல வருவான். பார்த்தவுடன் காதல் சொல்லுவாங்கல்ல. ஹீரோயின பார்த்தோனே இவனுக்கு ரொம்ப புடிச்சு போயிரும். அப்பதான் ஹீரோயின யாரோ கூப்பிடுவாங்க போல இருக்கு. ஹீரோயின் வந்து ஹாய்ன்னு சொல்ல, ஹீரோ நம்மளுக்கு தான் ஹாய் சொல்றா போல இருக்குன்னு, ஹாய்ன்னு சொல்லிட்டு காமிப்பான். ஆனா ஹீரோயின் அந்த பக்கமா திரும்பி ஃப்ரெண்ட பார்க்க போயிருவா. அதுக்கப்புறம் ஹீரோ எப்ப பார்த்தாலும் ஹீரோயின ஃபாலோ பண்ற வேலையா வச்சிருப்பான். இந்த காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரப்போஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியால இருப்பான். அப்பதான் தாத்தா வந்து ஹீரோ கிட்ட, "நீ பேத்திய தான் கல்யாணம் பண்ணிக்கணும். நீ வேற யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு" சொல்லியிருப்பாங்க. உடனே ஹீரோக்கு கஷ்டமா இருக்கும். நேரா தங்கச்சி கிட்ட போய், "எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுன்னு" சொல்லியிருப்பாங்க. ஆனா தங்கச்சி கேட்டிருக்க மாட்டா. இத தான் நம்ம ஹீரோயின் தப்பா புரிஞ்சுகிட்டு அந்த சைடு ரோட்ல நடந்து போயிருப்பா. அப்பன்னு பார்த்து இவங்க 2 பேருமே சண்டை புடிச்சிட்டு இருக்காங்களா, ஹீரோ வந்து ஹீரோயின பார்த்துருவான். இதுதான் நல்ல சான்ஸு. எப்படியாட்டி இவள கரெக்ட் பண்ணிடலான்னு, அவளோட கைய புடிச்சு இழுத்துட்டு, "நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? ப்ளீஸ் ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் மாரி கல்யாணம் பண்ணிக்கலான்னு" கேட்டிருப்பான். ஹீரோயின் வந்து முழிச்சுட்டே இருப்பாள்ல. இதெல்லாம் பார்த்த ஹீரோ மனசுக்குள்ள, "ப்ளீஸ் டி கல்யாணம் பண்ணிக்கோ, கல்யாணம் பண்ணிக்கோன்னு" வேண்டிட்டே இருப்பான். ஒரு வழியா நம்ம ஹீரோயினும் ஓகே சொல்லிருவாளா? ஹீரோக்கு அவ்ளோ சந்தோஷம். ஒரு வழியா இவ என்ன கல்யாணம் பண்ணிக்க போறான்னு, அப்படியே கனவுலயே மிதந்திருப்பான். இந்த ஃப்ளாஷ்பேக்க எல்லாத்தையுமே சொல்லும்போது, ஹீரோயினுக்கு செம்ம டென்ஷன் ஆயிரும். "அட போடா! இவ்ளோ பெரிய விஷயத்த என்கிட்டேருந்து மறைச்சிருக்கியா? நீ மொதல்லயே சொல்லியிருக்கலாம்ல. எனக்கும் உன்ன ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூடான்னு" சொல்லிட்டு 2 பேருமே கொஞ்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோ இன்னொரு விஷயத்த சொல்றான்.
எனக்கு 2 வருஷமா உன் கூடவே இருக்கணும்னு ரொம்ப ஆசை தான். ஆனா தாத்தா கிட்ட நான் வந்து ப்ரூஃப் பண்ணணும்ல. உன்னை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நான் பிஸ்னஸை பெரிய இடத்துக்கு தூக்கி கொண்டு வந்தேன்னா, தாத்தா கண்டிப்பா நம்ம கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிருவாங்க. அதனால தான் நைட்டு முழுக்க வேலை செஞ்சுட்டே இருந்தேன். என்ன மன்னிச்சிரு பொண்டாட்டின்னு கேட்க, ஹீரோயினுக்கு சந்தோஷமா இருக்கு. ஓ! நீ அவ்வளோ பெரிய நல்லவனான்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு ரிங்க எடுத்து, இந்த ரிங்கு உனக்காகவே ஸ்பெஷலா செஞ்சதுன்னு முட்டி போட்டு ஐ லவ் யூ டி ப்ளீஸ் நம்ம 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாமா? இந்த கல்யாணம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. கான்ட்ராக்ட் மேரேஜ் கிடையாது. உண்மையாவே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாமா? ப்ளீஸ் டி பொண்டாட்டி வேண்டாம் மட்டும் சொல்லிறாதன்னு சொல்ல, ஹீரோயினுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிட்டு, எனக்கும் உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கலான்னு, ஹீரோ பக்கத்துல போய் ஆசையா கிஸ் குடுக்குறான். இந்த மாரி 2 பேருமே கிஸ் குடுத்து ஒண்ணா இருக்காங்க. இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவ்வளோ நேரம் பொறுமையா இந்த மூவிய பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.